காலங்காலமா பல பேர பார்த்துருக்கோம். குடியால எவ்வளவோ குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு. அவங்க குடிச்சிட்டு போயிடுவாங்க. மனைவி, அவங்களோட பிள்ளைங்க, எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாம நிர்கதியா அவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் குடியால எவ்வளவோ குடும்பங்கள் பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற எபிசோட் கூட அதே மாரி தான். காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பெத்தவங்க கிட்ட சம்மதம் வாங்குறதுக்கு அவ்ளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் வரைக்கும் போயிட்டு, குழந்தையும் வந்திருக்கு. ஆனா, அந்த குடிப்பழக்கம் அந்த குடும்பத்த நிம்மதியா வாழ வைக்காம, இன்னைக்கு அந்த குடும்பத்தோட நிலைமை கேள்விக்குறியா இருக்கு. என்ன நடந்தது அவங்க வாழ்க்கையில? வாங்க பார்க்கலாம். சொல்லுங்க உங்க பேர் என்ன? எங்கேருந்து வரீங்க? என் பேர் பாரத் மண்டேலா. ம். நான் தேனியிலேருந்து வரேன் மேம். ஓகே. உங்களுக்கு என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? இப்போது நானும் என் ஒய்ஃபும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணோம். எப்போ மேரேஜ் கல்யாணம் ஆகி ஆச்சு? 2020 5 மேரேஜ் வருஷம் ஆகுது. 5 வருஷம் ஆச்சு மேம். ஒரு பாப்பா இருக்குது. ம். இப்போ 1 வருஷம் ஆச்சு பிரிஞ்சு. போன ஜனவரி 30 பிரிஞ்சோம். ம். இப்போ 1 வருஷம் ஆச்சு. அதுக்கடுத்து சரி நானும் அதுக்கடுத்து பேசலை. அந்த பிள்ளைகிட்ட நம்பர்லாம் பிளாக் பண்ணி வச்சிருச்சு. ம். நான் கால் பண்ணால் பிளாக் பண்ணிட்டே இருந்துச்சு. பாப்பாவை பார்க்க வரணுன்னா பாப்பாவை இன்னும் பார்க்கவே இல்லை. நான் கேட்பேன், ஏதாச்சும் ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணால் உடனே கட் பண்ணிட்டு பிளாக் பண்ணிடுவாங்க. ம். சரின்ட்டு நான் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு விட்டுட்டு இப்போ கூட கூப்பிட்டேன் மேம், கால் பண்ணேன். இப்போ பாப்பாக்கு எத்தனை வயசு ஆகுது? பாப்பாவுக்கு 5 வயசு முடிஞ்சிருச்சு மேம். 5 வயசு முடிஞ்சிருச்சா? 5 வயசு முடிஞ்சிருச்சு. இல்லை 2020 தானே கல்யாணம் ஆமாம், ஆச்சு? மார்ச்சில் மேம். டிசம்பர் 2 பாப்பா. ஓகே. 8 அப்போ மாதத்துலேயே. இப்போதான் 5 வயசு நடந்துட்டு இருக்கும் மேபி இல்ல? ஆமாங்க. ம். அப்போது நான் போய் கேட்டேன் இப்போ ஃபோன் பண்ணி. சரி, அதெல்லாம் வரலாம். லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் மேம். லவ் பண்ணி தான். எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க? 3 வருஷம் லவ் பண்ணி தான் கல்யாணம். வீட்டில் 2 பேர் வீட்டும் சம்மதத்தோட? சம்மதிச்சு தான் கல்யாணம் பண்ணோம் மேம். ஓகே. பிரியிற அளவுக்கு இந்த 4 வருஷத்துக்குள்ளேயே அப்படி என்ன பெரிய பிரச்சனை வந்துச்சு? என்ன பெரிய பிரச்சனைனா சரக்கடிப்பேன். அது ஒன்று தான் மேம் நான் செஞ்ச தப்பு. அது ஒன்று தான் நீங்கள் ரொம்ப அதை நார்மலைஸ் பண்ணுறீங்களா? இல்லை மேம், அதையும் நார்மலாக தான் இருப்பேன். அதில் அவ்வளோவெல்லாம் நான் அடிக்ட்டு அப்படின்றதெல்லாம் இல்லை. அடிக்ட்டுன்றதை தாண்டி தண்ணி அடிக்கிறதே ஒரு தப்பான விஷயம் தானே? ம். எப்பப்பெல்லாம் அடிப்பீங்க? வீக்லி ஒரு டைம் அடிப்பேன். வீக்லி ஒன்ஸ்ன்றது உங்களுக்கு ரொம்ப நார்மல் அப்படின்றீங்களா? அப்படி அவ்வளோதான் மேம் நான் சரக்கு அடிப்பேன். அப்போது அடிச்சுட்டு நல்லா தான் இருந்தோம். எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்துச்சு. லாஸ்ட்டில் தான் ஒரு சின்ன சண்டை. என்ன சண்டை? சும்மா எங்களுக்குள்ளேயே சண்டை வந்தது. அப்படியே அவங்க பெரியம்மா வீட்டுக்கு போச்சு. உங்களுக்குள்ளே தான் என்ன சண்டைன்னு கேட்குறேன். சண்டைனா சும்மா கம்பெனியில் இருக்கோம்ல மேம், அப்படி சும்மா வீட்டில் சண்டை வர்றது, சின்ன சண்டை வந்தது. அப்படியே அந்த பிள்ளை அவங்க பெரியம்மா வீட்டுக்கு போச்சு. அதுக்கடுத்து நான் கூப்பிட போனேன், நான் போலீஸ் ஸ்டேஷன் போனேன். அது ஒரு கோவம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. நீ போலீஸ் ஸ்டேஷன் போகிற, நான் போய் கூப்பிட்றேன் இந்த பொண்ணை, அவங்க பெரியம்மா வீட்டில் தான். சரி, ஓகே. இப்போ லவ் பண்ணும்போது 3 வருஷம் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. அந்த டைமில் நீங்கள் குடிக்கிறதுலாம் உங்களுக்கு தெரியுமா? எல்லாமே தெரியும். அந்த டைமில் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுப்பீங்களா? சண்டை போட்டது இல்லைங்க. சண்டை போட்டதே இல்லை. கல்யாணத்துக்கு அடுத்தும் நிறையா டைம் பிரிஞ்சிருக்கோம். கேட்டால் இந்த சாமி பதப்பித்த நான் பேசவே வரேன் மேம். ஃபஸ்ட்டு இந்த சாமின்னு சொல்லி ஒரு குடும்பத்தை ஈஸியாக பிரிச்சிடுறாங்க. ஒரு சின்ன சண்டை வருதுங்க மேம், எங்களுக்குள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போடுறோம்ல, சண்டை போடுறத ஈஸியாக வந்துட்டு அவங்க ஒரு சாமி 6 மாதம் பிரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு அந்த லைஃப்பையே ஈஸியாக பிரிச்சிடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு கல்யாணம் ஆகி புதுசில் அந்த பொண்ணுக்கு வாழவே தெரிய மாட்டேங்குது. கல்யாணம் ஆன புதுசில் எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே தெரியல மேம், இப்படி தான் குடும்பம் நடத்தணும். அப்படி சொல்லணும், பொண்ணுக்கு வாழ தெரியல அப்படின்னு சொல்லி. அதான் எங்கள் 2 பேருக்குமே எப்படி அந்த குடும்பம் நடத்தணும், எப்படி கொண்டு போகணுன்றது ஃபர்ஸ்ட்ல எனக்கு தெரியல. நீங்க கல்யாணம் பண்ண உடனே தனி கொடுத்தணும் அந்த மாதிரி போயிட்டீங்களா, இல்லை உங்க அம்மா அப்பா அந்த பெரியவங்க கூட தான் இருந்தீங்களா? தனியாகவே மேம் இருந்தோம். கல்யாணம் ஆகி தேனிக்கு போனோம். 1 வருஷம் பாப்பா, அப்படியே இங்கே வந்துட்டோம். என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? நான் கம்பெனி திருப்பூரில் பனியன் கம்பெனியில் இருந்தேன். ஒர்க் பண்ணீங்க. அவங்க ஒர்க் பண்ணாங்களா? அவங்களும் ஒர்க் பண்ணாங்க. அவங்களும் அங்கே தானா? அங்கே தான் லவ் ஆச்சா? ஆமாங்க. சரி. அப்படி தான் கல்யாணம் பண்ணோம். வீட்டில் சொல்லி தான் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணோம். பண்ணிட்டு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு லைஃப்லாம். அது ஸ்டார்டிங்லேயே எங்களுக்கு வாழ தெரியல. எப்படி சொல்கிறதுனா, அங்கே தேனியிலேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க, திருப்பூர் வந்தோம். அப்படி இப்படின்ட்டு அலைஞ்சிக்கிட்டே இருந்தோம். ஒரு இடத்துல இருந்து வாழலை நாங்கள், அங்கிட்டு இங்கிட்டுன்னு போயிட்டே இருந்தோம். இது வேலை விஷயமாவா இல்லை எதனால அலைஞ்சிட்டே இருந்தீங்க? வீடு மாற்றுறது, வா நம்ம திருப்பூர் போகலான்னு என் ஒய்ஃப் கூப்பிட்டோம். சரி, நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் கொரோனா கரெக்டாக. அதில் மாமனார் வீட்டில் போய் இருந்துக்கிட்டோம். மறு வீடு போகிறோம்ல மேம், அப்படியே லாக்டவுன் போட்டாங்க, பஸ் எதுவும் இல்லை. இந்த பொண்ணு வந்து கன்சீவ் ஆயிடுச்சு. கன்சீவ் ஆகி அதுக்கடுத்து சரி நம்ம ஊருக்கு போகலாம் தேனிக்கேவும், கல்யாணம் ஆகி நாங்கள் இருக்கவே இல்லை அப்படின்ட்டு தேனி கிளம்புறோம்.
கிளம்புறப்ப இந்த பொண்ணை விட மாட்டேன்ட்டாங்க. இதுதான் தேனியில தான் அவங்க அம்மா அப்பாலாம் இருக்காங்களா? இல்லைங்க மேம். அவங்க வந்து ஈரோடு. என் ஒய்ஃப் வந்து ஈரோடு, நான் தேனி. உங்க வீட்ல. ஆமாங்க மேம். அப்போதான் இதுதான் ஃபர்ஸ்ட் சண்டையே வருது எங்க லைஃப்ல. அவங்க பெரியம்மா வந்துட்டு இந்த பிள்ளைய அனுப்ப மாட்றாங்க என் கூட. காரணம் தெரியல. நீ இங்கே தானே இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க பெரியம்மா அரேஞ்ச் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எப்படி ஒரு பொண்ணு குழந்தை எந்த பிறக்கல, பிரச்சனை மாசமா இருக்கும் போதே மேம் நாங்க எந்த கல்யாணம் பண்ணி. பிரச்சனையும் இல்லாம எப்படி அனுப்பாம மாட்டேன்னு சொல்லுவாங்க? அதுதான் தெரியல. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாங்க கல்யாணம் பண்ணி கொரோனாவுக்கு மறுவீடு வரோம்ல மேம், அப்போ வந்து அப்படியே லாக்டவுன் போட்டாங்க. மாமனார் வீட்டிலே இருந்துக்கிட்டோம் 3 மாசம். அதுக்கடுத்து இந்த வண்டி பாஸ்போர்ட் போகலாம் அப்படின்றப்பதான் என் ஒய்ஃபை நான் கூப்பிட்றேன், வாமா நம்ம தேனிக்கு போகலாம். அப்ப எத்தனை மாசத்துல இருந்தாங்க? 4 மாசம் மேம். 4வது மாசம் தான் கூப்பிட்றேன். அப்போ அந்த பிள்ளைக்கு 3 மாசம் ஆச்சு. அப்போ வாமா போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்றேன் மேம். கூப்பிட்டதுக்கு அவங்க விட மாட்டேன்ட்டாங்க ஃபர்ஸ்ட். அதில் தான் சண்டையே ஆரம்பிச்சது. அவங்க பெரியம்மா விட மாட்டேன்ட்டாங்க. அதில் ஆரம்பிச்ச சண்டை இன்ன வரைக்குமேவும். நீங்க போய் கேட்டீங்களா உங்க பெரியம்மா கிட்ட, என் ஒய்ஃபை தானே நான் கூட்டிட்டு போறேன், எதுக்கு விட மாட்டேன்னு அங்க சொல்றீங்க? பெரிய கலவரமே நடந்துச்சு மேம். அதுக்கு என்னதான் ரீசன் சொன்னாங்க? ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும்ல விடாததுக்கு? அதான் தெரியல. மாசமா இருக்கு, போகக்கூடாது அப்படின்னாங்க. சரின்ட்டு நான் டாக்டர் கிட்ட போய் கேட்டு உங்க கார்ல ஒய்ஃப் தான் என்ன போறோம் சொன்னாங்க? வரமாட்டேன்னு வரேன்ட்டாங்க மேம். அப்போ வரேன்ட்டாங்க. வந்துட்டாங்க. நாங்க தேனியில இருந்தோம். தேனியில இருந்துட்டு கடைசியில என்ன பண்ணாங்கன்னா திருப்பூர் கூப்பிட்டு வந்தாங்க. திருப்பூர்ல வந்து வேலை செய்யுங்க அப்படின்ட்டு வீடு அது யார் பார்த்து. கூட்டு வந்து? அதே பெரியம்மாவா? அவங்க அப்பா, என் ஒய்ஃபோட அப்பா கூட்டிட்டு வந்து அங்க இருந்தோம் மேம். அதுக்கடுத்து மறுபடி வளகாப்பு வந்துச்சு. அங்க திருப்பூர்ல வளகாப்பு வச்சு வளகாப்பு கூட்டிட்டு போனாங்க. அப்படியே சரி நீ மட்டும் தனியா இருக்க, அப்படியே நீயும் எங்க கூட வந்துரு அப்படின்ட்டு நானும் போயிட்டேன் அவங்க வீட்டுக்கு. மாமனார் வீட்டுக்கு போயிட்டோம் மேம். மாமனார் வீட்டுல இருந்தோம். இருந்துட்டு குழந்தை பிறந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே தான் அதுக்கடுத்து தான் சின்ன சின்ன பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு. மறுபடியும் நாங்க தேனிக்கே போனோம். இங்க இருந்து மேம் நாங்க தேனிக்கே போனோம். தேனியில இருந்தோம். தேனியில இருந்துட்டே இருக்கு. அந்த பிள்ளைய இவங்க தான் கூட்டிட்டு வராங்க, நல்லபடியா வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. சரின்ட்டு இருக்கட்டும் 10 நாள்ல அனுப்பி விட்டுறான் அப்படின்னாங்க. எனக்கு வேலை இருந்துச்சு, என்னையும் கூப்பிட்டாங்க. நான் தான் வரல அப்படின்ட்டேன் மேம். அப்படியே கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போயிட்டு இந்த பிள்ளைய வர சொல்றேன், இந்த பிள்ளை வரமாட்டேன்ருச்சு. அவங்க ஒய்ஃப்? ஆமாங்க மேம். அவங்க பேர் சொல்லுங்க. கனிமொழி. சொல்லுங்க. அப்போ ஒரு சண்டை வந்துருச்சு. அங்க ஒரு சண்டை வந்துருச்சு மேம். நான் போயிட்டு என் பொண்டாட்டியை நான் கூப்பிடுவேன்ல, விட மாட்டேன்ட்டாங்க. இந்த பிள்ளையும் வரலன்றுச்சு அப்படின்ட்டு அங்கனக்குள்ள ஒரு சண்டை. அதுக்கடுத்து அப்போ ஒரு வருஷம். அது ஏன் வரலன்னு சொன்னாங்க? எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம யாரும் வரமாட்டான்லாம் சொல்ல மாட்டாங்க. அதான் தெரியல. அப்போ வந்துட்டு நான் போய் கூப்பிடுறேன் மறுநாள் காலைல. நான் இங்கிருந்து ஃபோன் தெரியலனா உங்களுக்குள்ள பிரச்சனை ஏதாவது இருந்தா அவங்க வரலன்னு சொன்னாங்களா, இல்ல பிரச்சனையே இல்ல அப்படின்றீங்களா? பிரச்சனையே இல்ல மேம். பிரச்சனையே இல்லாம எப்படி வந்துட்டு எப்படின்னா நீ வந்து இங்கே இரு, நம்பியூர்லயே இரு அப்படின்ற ஒரு டாட் வைக்கிறாங்க. நம்பியூர்லயே இருந்துட்டு எனக்கு இருக்கு பிடிக்கல. அது இல்லாம அங்க வேலையும் சரியா இல்ல மேம். அப்போ அந்த டைம்ல இல்ல சரின்ட்டு மறுபடியும் போயிட்டோம். மறுபடியும் பிரிச்சு 6 மாசம் பிரிஞ்சிருந்தோம். நான் போய் கேட்குறேன், கேட்டா சாமி சொல்லிருச்சு 6 மாசம் பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு. நாங்க ஃபர்ஸ்ட் ஏதோ அது உங்க வைஃப் தான் சொன்னாங்களா? வைஃப் அவங்க வைஃப்லாம் சொல்லிங்க மேம். உங்க பெரியம்மா இருக்காங்களா, பெரியம்மாவோட மருமை வந்து என்கிட்ட சொல்றாரு ரமேஷ். அவர் தான் சாமி சொல்லிருச்சு 6 மாசம் பிரிஞ்சிருக்கணும், நேரம் சரியில்லை அப்படின்ட்டு. சரின்ட்டு 6 மாசம் பிரிஞ்சிருந்தேன். அதுக்கடுத்து இதுக்கெல்லாம் உங்க வீட்டு சைட்ல இருந்து என்ன சொன்னாங்க? எங்க வீட்டு சைடு பேசதே மேம் செஞ்சாங்க. பேசுறாங்க 6 மாசம் சாமின்னு. எங்க வீட்டு சைடு அப்படியே பயப்படுறாங்க. எனக்கு இன்ன வரைக்கும் சாமி அந்த நம்பிக்கையே இல்லை மேம். எனக்கு சுத்தமாவே இல்லை சாமி அந்த நம்பிக்கையெல்லாம் இல்லை. அப்பயும் சரின்ட்டு 6 மாசம் சண்டை வந்துருச்சு. அப்போ ஒரு சண்டை வரவும் 6 மாசம் பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னவும் சரின்ட்டு பிரிச்சு வச்சுட்டாங்க. அதுக்கடுத்து போய் சேரலாம் அப்படின்ட்டா இல்லை இன்னொரு 3 மாசம் பிரிஞ்சிருக்கணும். இது அத்தனைக்குமேவும் என் மாமனாரோ என் மாமியாரோ இல்லை, எல்லாமே அவங்க பெரியம்மா. இப்பயும் ப்ரூஃப் இருக்கு, எல்லாமே இருக்கு. லாஸ்ட்டாக நாங்கள் பிரிஞ்சோம் பார்த்தீங்களா, அப்பயும் கூட நான் பேசுகிறேன், எதுக்கு எங்களை பிரிக்கிறீங்க, எனக்கு ஒன்றுதே மேம் தெரியணும், எனக்கு இதில் உண்மை தெரியும். இப்போ நான் எதுக்காண்டி வந்திருக்கேன்னா இந்த தமிழ்நாடு சட்டத்தையே மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு வைராகியத்துலதே வந்திருக்கேன். எப்படின்னா கல்யாணம் ஆகி புதுசில் ஒருத்தவங்க பிரியணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்களா மேம், 2 பேருமே பிரியணும் அப்படின்னா அவங்க முடிவெடுக்கக்கூடாது. எல்லாருக்குமே தெரியும் ஒரு பெண்ணு வந்துட்டு கணவனை விட்டு பிரியறப்ப அது தப்பாக தான் முடிவெடுக்குது. அவங்க மென்டாலிட்டிக்கு யாருமே முடிவெடுக்கிறதே இல்லை அந்த இடத்துல. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா மேம், நான் ஒரு ஆள் மட்டும் இல்லை, நான் யாரோட மென்டாலிட்டிக்கு முடிவு எடுக்கிறது இல்ல பெண்களும் சரி ஆண்களும் சரி. நாங்க 2 பேரும் பிரியிறோம், எங்க 2 பேருக்கு பிடிக்கல அப்படின்னு பிரியறதை காட்டியும் அதிகமா அது கம்மி. மேக்சிமம் பக்கத்துல இருக்கவங்க சொல்லுவாங்க உன் புருஷன் வேணாம்
அப்படின்னும் போது குடும்பத்து ஆட்கள் சொல்லி கொடுத்து உங்க வைஃப் மாறிட்டாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமா மேம். அப்போ வந்துட்டு இப்ப இந்த 6 மாசம் வரைக்கும் நீங்க ஒண்ணா இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த டைம்ல நீங்க ஃபோன் பண்ணி எல்லாம் பேசுவீங்களா? அவங்க ஃபோன் பண்ணுவாங்களா? பேசுவீங்களா? பேச மாட்டாங்க, பேச கூட விட மாட்டாங்க மேம். போன்ல கூட? ஆமா, பேச கூட விட மாட்டாங்க. அதே மாதிரி அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காம இருந்திருந்ததுன்னா அது கல்யாணம் லவ் மேரேஜ் பண்ணும்போதே வந்துட்டு வீட்ல இருந்து ஒத்துந்திருக்க மாட்டாங்களா? அப்பவே பிரிக்கணும்னு தானே நினைச்சிருந்திருப்பாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஒரு அது குழந்தை வந்ததுக்கு ஆரம்பத்துல அப்புறமா சண்டை பிரிக்கணும்னு வந்துச்சு. நினைப்பாங்க. அவங்க அம்மா அப்பா அவங்க இதுக்கு சம்மந்தமே இல்ல. அவங்க பெரியம்மா மட்டும்தான். ஆரம்பத்துல சண்டை சரி, அவங்க வந்துச்சு. அம்மா அப்பா கிட்ட நீங்க பேசுனீங்களா? இந்த மாதிரிலாம் வந்துட்டு பெரியம்மா பேச்சு கேட்டுட்டு அவங்கதான் அவங்க வந்துட்டு எந்த முடிவு எடுக்க முடியாது அவங்க ஃபேமிலியில. அவங்க அப்பா அவங்களும் முடிவு எடுக்க முடியாது. ம், அவங்க பெரியம்மா எடுக்கிறது தான் முடிவு. அவங்க ஃபேமிலிக்கே அப்படிதான் இருப்பாங்க. சரி. அதனால அவங்க பெரியம்மா எடுக்கிறது தான் மேம் முடிவு அந்த வீட்டுல. அதனாலதான் அவங்க ஒருவேளை பெரியம்மாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க சரியா பாத்துக்காம ரொம்ப குடிச்சிட்டு இருந்ததுனால அவங்க பொண்ணை வந்துட்டு உங்க கூட இல்ல, அதுக்கு அனுப்ப முன்னாடி வேணாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்களோ? அவங்க அப்பா நானு இந்த வீக்லி பொண்ணு ஒன்ஸ் குடிக்கிறேன்னு சொல்றீங்க. குடிச்சிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? பிரச்சனையெல்லாம் இன்னும் வந்ததில்லை மேம். ஆ, அதிகமா எங்களுக்குள்ள அதிகமா பிரச்சனை வந்ததில்லை. சரக்கடிப்பேன், சரக்கடிச்சிட்டா சண்டை போட்டா உடனே சேர்ந்துக்கிருவோம். ம். ஆஹ் வேலைக்கெல்லாம் கரெக்டா போவீங்களா? வேலைக்கெல்லாம் கரெக்டா போவீங்க மேம். எந்த விஷயத்தினால உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் நடுவுல பிரச்சனை ஆரம்பிக்கும்? இப்படி சரக்கடிச்சு ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரும் மேம். அதுதான் சரக்கடிச்சிட்டு உங்களுக்கு புரியுதா? நான் புரியுது. சரக்கு அடிப்பேன் ஆனா ஒண்ணும் பண்ண மாட்டேன், சரக்கு அடிப்பேன் ஒண்ணும் பண்ண மாட்டேன், ஆனா ஃபேமிலி அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா உங்க பிரச்சனையே சரக்கு அடிக்கிறதுல இருந்து தானே ஆரம்பிக்குது. நீங்க குடிக்கிறதுல சரக்கு இருந்து தானே ஆரம்பிக்குது. ஆமா மேம். ஒருவேளை அப்படிதான். அவங்க வீட்ல இருந்து அதை பார்த்திருப்பாங்க இல்லையா? பொண்ணை நல்லா வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பாங்க. ஆனா ஆமா மேம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட நீங்க வந்துட்டு வார வாரம் குடிச்சிட்டு அதனால பிரச்சனை வந்துட்டு இருக்கும்போது அவங்க பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க தானே? நல்லா இருக்கும்னா என்னை எப்படி சொல்றதுன்னா, ம், எங்களுக்குள்ள நாங்க இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கோம். ம். எங்களை தனியா வாழ விடுங்கன்னு இன்ன வரைக்கும் கேட்டிருக்கேன். தனியா எங்- வாழும்போதுதான் நீங்க குடிச்சிட்டு தனியா ஏதாவது ஒரு வாழும்போது பிரச்சனை நான் வந்துட்டு மேம் இருக்குல்ல? எதுக்கு பிரச்சனை வருதுன்னா, ம், என் பொண்டாட்டிக்கு நீங்க எதுவுமே சொல்லி அந்த எப்படின்னா, உன் புருஷனுக்கு நீ இப்படிதான் செய்யணும், ம், இப்படிதான் அவனை வச்சிருக்கணும் ம், அப்படின்னு நீங்க என் பொண்டாட்டிட்ட ஈஸியா சொல்லி தரீங்க. ம். அவ அதே மாதிரி வந்து என்கிட்ட நடக்கும்போது எனக்கு இரிட்டேட்டிங் ஆகுதா இல்லையா மேம்? எனக்கு ஒரு என்னெல்லாம் புரியாத அவங்க விஷயத்த பண்றது உங்களுக்கு இரிட்டேட் ஆகுது? அவங்க என்னெல்லாம் பேச்ச கேட்டுட்டு பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு கடைக்கு போறோம்னு ஆ, வைங்களேன், கடைக்கு போனா கூட அங்கேயே போற, அங்கேயே உனக்கு தேவையா இப்ப அப்படின்றது. அப்படியே எந்த நான் கடைக்கு ஒரு சும்மா போகும்போது? இப்ப கடைக்கு போறோம் மேம், நாங்க 2 பேரு ம், குடும்பத்தோட இப்போ ஒரு பக்கத்துல இது இருக்கு, ஃபால்ஸ் எல்லாம். ம், ஃபால்ஸுக்கே போறோம். ம், வார வாரம் உனக்கு தேவையா, போகணுமா, அப்ப ம். நீங்க சம்பாதிக்கணுமா, சம்பாரிச்ச காசை ஏன் வேஸ்ட் ஆக்குறீங்க இது அப்படின்னு நல்ல சொல்றப்ப விஷயம் தானே? நல்ல விஷயம் ஆ. மேம். அப்போ இதே மாதிரி ஏன்னா நிறைய இதுக்கு முன்னாடி விஷயங்கள் நீங்க உன் லவ் புருஷ பண்ணிட்டு தனியா சிங்கிளா சுத்திட்டீங்க. ம், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்குன்னு ஃபேமிலி வந்துச்சு, ஒரு வருஷத்துல ஒரு குழந்தையும் வந்துடுச்சு. ஆமா அப்போ ஒரு மேம். பொண்ணா இருந்தா அந்த குழந்தைக்கு அந்த ஃபேமிலிக்குன்னு சேர்த்து வைக்கணும். இந்த மாதிரி அப்படி அனாவசிய செலவு எப்பயாவது போலாம், ஓகே, மந்த்லி ஒன்ஸ். வார வாரம் நாங்க ஃபால்ஸ்க்கு போறோம், வார அது வாரம் வெளில போறோம் இல்ல அப்படின்றத ஒரு சொல்றேன் மேம். மனைவி அது வந்துட்டு கண்டிக்கிறது கரெக்ட் தானே? அது கரெக்ட். ம், எப்படி சொல்றதுன்னா, அந்த சொல்லித்தரதுன்னா அது எனக்கு சொல்லது வர மாட்டேங்குது. ஆஹ் எப்படின்னா, ஒரு கட்டுக்கோ போல அவனை இருக்கணும், அவன் இப்படிதான் இருக்கணும் உனக்கு அப்படின்ற போது இல்ல, புரியுது. இவ்வளவு நேரம் நீங்க சொன்னதை வச்சு எனக்கு என்ன புரியுதுன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க குடும்பம் ஒரு ஃபேமிலி வந்துட்டு நல்ல முறையில கொண்டு போகணுன்றதுக்காக சில அட்வைஸ்லாம் வந்துட்டு பெரியவங்க பண்ணுவாங்க. ம். உங்க ஒய்ஃப்மே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் இல்லாம உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இந்த மாதிரி சொல்லி தந்து பண்றா அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி ஆஹ் உங்க குடும்பத்துக்கு சேர்த்து வைக்கணும், உங்க ஃபேமிலிக்காக தானே அவங்க சொல்றாங்க. அதுக்காக தானே உங்க மனைவி உங்ககிட்ட சொல்றாங்க. ஆமா மேம். அதை அது ஏன் நீங்க வந்துட்டு பிரச்சனையா பாக்குறீங்க? சொல்லி தந்து இப்படி பண்றாங்களேன்னு. அது எப்படி சொல்றதுன்னா, நிறைய சண்டைகள் வரும். அதனால எங்களுக்குள்ளே அதனால நிறைய அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கும் மேம். சில விஷயங்கள் சரி, வந்துட்டு இப்போ ஒரு அவங்க இதனாலதான் பிரச்சனை பண்றாங்கன்னு ஒண்ணு சொல்றீங்க இல்லையா? அடிக்கடி இந்த மாதிரி வெளில போறது, அடிக்கடி இந்த மாதிரி செலவு பண்றது, அதை நீங்க ம், வந்துட்டு கம்மி பண்றதுக்கு ஏதாவது உங்க சைடுல இருந்து நீங்க ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? ட்ரை என்ன பண்ணியிருக்கேன். பண்ணீங்க? அதுக்கு அடுத்து இருந்து நாங்க வசாம் 2 பேரும் வேலைக்கு போவோம். ம், இப்போ 2 பேரும் கம்பெனிக்கு போறோம். ம், போனோம்னா நாங்க வசாம் வர்றோம், இருந்தோம், ம். அப்படியே போயிட்டு இருந்துச்சு. குழந்தை அதுக்கு அடுத்து பிறந்ததுக்கு இருக்கும்போது அப்புறமேட்டு அவங்க வேலைக்கு போனாங்களா? ஆமாங்க மேம். அப்ப என் யாரு கூட தான் குழந்தைய இப்ப பாத்துப்பா? 2 வருஷம் கழிச்சு பிரிஞ்சு இருந்து பேசி அதுக்கடுத்து அவங்க ஊர்ல தான் போய் இருக்கணும்ட்டாங்க. ம். அவங்க ஊர்லயே தான் இருந்தோம். ஏன்னா தனியா விட்டுட்டா நீங்க உங்க இஷ்டத்துக்கு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. அவங்களுக்கும் அப்படிதான் தோணி இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். அது அதனால பெரியவங்க மேற்பார்வையில இருந்தா இந்த பையன் சரி, கொஞ்சம் நல்லா அதுக்கும் இருப்பானா, அவங்க ஃபேமிலி நல்லா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிருக்காங்களோன்னு அதுக்கும் நினைக்கிறேன். ஓகே தான் ம், மேம். அதுக்கும் எனக்கு சம்மதம் தான். சம்மதிச்சு தான் போய் இருந்தோம். ம், நல்லா இருந்தோம். ம். நல்லா கம்பெனி வச்சோம். அதுக்கடுத்து லாஸ் ஆயிடுச்சு கம்பெனி பிசினஸ் வச்சு. ஸ்டார்ட் பண்ணீங்களா? ஆமாங்க மேம். ம், லாஸ் ஆயிடுச்சு, விட்டாச்சு. ம். விட்டுட்டு இப்போ நாங்க 2 பேரும் கஷ்டமா இருக்கும்போது பிசினஸ் பண்றதுக்குலாம் எப்படி நீங்களே உங்க நாங்களா வீட்டு தான் சைடுல இருந்து இது? சம்பாரிச்சோம். ம், நான் யாருமே தரலைங்க மேம். ம், அதுக்கெல்லாம் காசு தரல. நாங்களா தான் சம்பாரிச்சோம். ம்.
சம்பாரிச்சு தான் செஞ்சோம். அதுக்கடுத்து ம். இப்போ 2 பேரும் வேலைக்கு போகிறோம். நீ வேலைக்கு போகாத, உன் புருஷன் மட்டும் வேலைக்கு போகட்டும் ம். அப்படின்றது. இந்த பிள்ளை என்ன செய்யுது, இல்லைம்மா நான் வேலைக்கு போகிறேன், ம். நான் போனாதே நல்லது அப்படின்னு இந்த பிள்ளை சொல்ல. அப்போ அவங்க பெரியம்மா வந்துட்டு நீ வேலைக்கு போகாத ம். அப்படின்றது மேம். குழந்தைய இதனால யார் பார்த்துப்பா வேலைக்கு போயிட்டாங்கன்னா? இதுக்கு போயிடும் பால்வாடிக்கு. 2 வருஷத்துல இருந்தேவா? இப்போதாங்க மேம் 3 வயசு ஆயிடுச்சு, 4 வயசுல. ஆனா அவங்க தான் குழந்தை பிறந்ததுல இருந்து தானே வேலைக்கு போறாங்க அப்பெல்லாம் இல்லையா? போகலைங்க மேம். சரி, அப்பெல்லாம் ஓகே. போகல. இப்போதான் போகிறாங்க. ம். போயிட்டு இருந்தோம். பால்வாடினா கூட ஹாஃப் டே அப்படிதானே இருக்கும், மீதி இல்லை நேரம்லாம் மேம், யார் ஃபுல் டே பார்த்துப்பா? இருக்கும். அவங்க அப்பா பார்த்துக்குருவாரு. ம். அந்த பொண்ணோட அப்பா பார்த்துக்குருவாருங்க மேம். ம். அதெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ம். கடைசியில் இப்படி ஒரு பிரச்சனையாயிருச்சு. எப்படின்னா ஒரு கரெக்டாக முடிவெடுக்க மாட்டேங்குது அந்த பிள்ளை. ம். என் புருஷன் வேணும், அவங்க பெரியம்மாவை மீறி புருஷன்னு போக முடியல. போனால் நான் செத்துருவேன், இப்படி ஒரு அந்த பிள்ளைய அப்படியே டைவர்ட் பண்ணுவாங்க. என் முன்னாடியே பேசுவாங்க. அவங்க இந்த பேச்செல்லாம் கேக்குறாங்க ம் அப்படின்றீங்களா? ஆமாங்க மேம். இப்போ என் பொண்டாட்டிக்கு என் கூட வாழணும்னு ஆசைதேன். ஆனால் அவங்க பெரியம்மா சரின்னா வாழும், இல்லைன்னா வாழாது. இதே மேம் நடக்குது. ம். அந்த ஊருக்கு எல்லாருக்குமே தெரியும். எதனால அவங்க பெரியம்மாவுக்கு உங்க மேல இப்படி ஒரு வெறுப்பு வந்ததுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வெறுப்புனா அவங்க எனக்கு எல்லாம் பார்த்து பிடிக்காது. ஓகே எனக்கும் சொல்லி தானே பிடிக்காது. கல்யாணம் ஆச்சு. எனக்கும் அந்த ஆரம்பத்தில் சண்டை வந்துச்சுல மேம். ம். இந்த நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்ட்டு ஸ்டார்டிங்கில் ம். விட மாட்டேன்ட்டு அப்போ ஆரம்பித்த பிரச்சனை. ம். மற்ற யாருக்குமே சண்டை இல்லை. அவங்க அம்மாவுக்கோ அவங்க அப்பாவுக்கோ எனக்கோ யாருக்குமே சண்டை இல்லை. அதில் ஆரம்பிச்சது தான். இப்பயும் கூட என் பொண்டாட்டிக்கு அவங்க பெரியம்மா நல்லதே நடந்துச்சு, நல்லதே நினச்சிச்சு. நான் கேட்பேன் மேம் அவங்க அப்பாட்ட ம். கூப்பிட்டு, உங்கள் நங்கையா வந்துட்டு எனக்கு கோயிலில் வந்து சத்தியம் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள், ம். உங்களுக்கு சாமி நம்பிக்கை இருக்குல்ல, உங்களை சத்தியம் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்பேன். என் பொண்டாட்டிக்கு நல்லதே சொல்லி கொடுத்தீங்க சரி, ம். நல்லதே சொல்லி கொடுத்தீங்கன்னு நான் கேட்குறேன். ம். என் பொண்டாட்டிகிட்டே கேட்குறேன், உங்கள் பெரியம்மா உனக்கு நல்லதே சொல்லி கொடுத்துச்சுன்னு நீ சொல்லு பார்ப்போம், ம். நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு என்னையவே திருப்பி கேட்குது. ம். அவங்க பெரியம்மாட்டியும் நான் கேட்குறேன், என் பொண்டாட்டிக்கு நீங்கள் நல்லதே செஞ்சீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறேன் மேம். உங்கள் பொண்ணு மேலே சத்தியம் பண்ணுங்கன்றேன். இல்ல சரி, அப்போ அந்த பொண்ணு ஏன் என்னதான் வந்துட்டு பெரியம்மா ஓகே அவங்களுக்கு அது முக்கியமா பாசம். இருந்தாலும் ஆ உங்களை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆமாங்க மேம். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டு நீ போனால் செத்து போவேன் அப்படின்றப்ப அந்த இடத்த விட்டு என் பொண்டாட்டினால வெளியே வர முடியல ஃபர்ஸ்ட்டு. என்னங்க மேம், அப்போ வந்துட்டு ஒரு கோவத்தை உண்டாக்கி விடுறாங்க. சரி, இப்ப போலீஸ் பெரியம்மா ஸ்டேஷன் போகிறோம். உங்களுக்கு இந்த பிரச்சனையை தாண்டி அதை தள்ளி வச்சுப்போம். ம். உங்களுக்கும் கனிமொழி தானே, ஆமாம் கனிமொழிக்கு நடுவுல சுமூகமா தான் எல்லா விஷயங்களும் போயிட்டு இருந்ததா? எந்த ஆமாங்க மேம். பிரச்சனையும் எந்த இல்லையா? பிரச்சனையும் இல்லை. ம். சும்மா சின்ன சின்ன சண்டை போட்டுக்குருவோம், ம். சரின்ட்டு சேர்ந்துக்குருவோம், ம். அவ்வளோதான். வேற வேற எந்த பெரிய வேற எந்த பிரச்சனையும் இல்ல. பிரச்சனையும் இல்லைங்க மேம். பெரிய ம். பிரச்சனை எதுவுமே இல்லை. அதெல்லாம் நல்லா இப்போ உங்க மனைவிக்கு ஹாப்பியாக அவங்க கூட இருக்கும். சேர்ந்து வாழணும்னு தான் இருக்கா? எனக்கு ஆசை தான், ஆனால் அந்த பிள்ளை வரமாட்டேங்குது. நான் என்ன பண்ண முடியும்? அதனால நான் அதை அப்படியே விட்டேன். எனக்கு ஆசை தான், எனக்கு பிள்ளையை பார்க்கணும், இப்ப எவ்வளவு நாள் வளர்க்கணும். ஆச்சு நீங்க 2 பேரும் பிரிஞ்சு? 1 வருஷம் ஆகுது மேம். ஜனவரி 30 வந்தா. இப்ப அந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு நடந்திருக்கும் இல்லையா, அவங்க வீட்டை என்ன விட்டு கிளம்பும் போது? அப்ப என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னா, அவங்க அப்போ அவங்க பெரியம்மா வீட்டில் போய் இருக்காங்க. ம். நான் 2 நாள் இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க பெரியம்மா வீட்டில் போய் இருக்காங்க. ம். சரின்ட்டு நானும் விட்டேன் மேம். ம். சரி இரு அப்படின்ட்டு நான் போய் கூப்பிடுறேன்ல, கூப்பிட்டா வரணும், ம். கூப்பிட்டா வரணும் மேம். வரல, அதில் தான் பிரச்சனை ஆரம்பிச்சிது. என்ன ஏன் சொன்னாங்க? வரல அப்படின்னா, ஏன் வரலன்னா நில்லு நான் வர்றேன் அப்படின்னும் போது அவங்க பெரியம்மா இடையில வந்துடுறாங்க. நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம். ஏன் வரல அப்படின்னா, உனக்கு என்ன அவசரம் அப்படின்னு அவங்க பெரியம்மா ஒரு வார்த்தை கேட்குறாங்கன்னு வைங்க. அவங்க பெரியம்மா கூட சண்டையாயிருதா? ம். அவங்க இடையில வரும்போது அவங்களுக்கு எனக்கு சண்டை வந்துடுது. சண்டை வரும்போது அந்த சண்டை அப்படியே பெருசாயிருது. அதுதான் இதுதான் மேம். இன்ன வரைக்கும் நாங்கள் பிரிஞ்சிருக்கோம். புருஷன் பொண்டாட்டி சண்டைனால நாங்கள் பிரிஞ்சதில்லை. ம். அவங்க பெரியம்மாவுக்கு எனக்கு சண்டை வந்துடும். ம். இப்படி தான் பிரிஞ்சிருக்கோம். நாங்கள் அதிக நாள் பிரிஞ்சு தான் வாழ்ந்துருக்கோம் கல்யாணத்தப்ப இருந்து. ஏன் பிரிஞ்சு வாழ்றீங்கன்னா எங்களுக்கு காரணமே தெரியாது. ஏன் நீங்கள் அத பிரிஞ்சு பத்திலாம் உங்க மனைவி கிட்ட நீங்க தனியா பேசுனீங்களா? பேசியிருக்கேன் ஃபோன் பண்ணி மேம். பேசுனீங்களா? பேசுனா அவங்க அப்பா அம்மா இருக்கும்போது அந்த பிள்ளைகிட்ட பேசவே முடியாது. அந்த பிள்ளை ஃப்ரீயாகவே பேசாது. ம். பிரிஞ்சிருந்தோம்ல மேம், முதல்லாம் பிரிஞ்சிருந்தோம். அவங்க அப்பா அம்மா முன்னாடி ஃபோன் கூட பேசாது, அவ்வளோ பயம். ம். வெளியே வந்துட்டா சகஜமாக பேசும். இப்படிதான் மேம், இப்படிதான் போச்சு லைஃபே. சரி, இப்போ 1 வருஷமா தனியா இருக்கீங்க. அவங்க கிட்ட வந்துட்டு நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்னு நீங்க நேர்ல போய் கூப்பிட்டீங்களா? நேர்லயோ ஃபோன்லயோ கூப்பிட்டீங்களா? நான் கூப்பிட்டுருக்கேன். என்ன சொல்றாங்க? கூப்பிட்டா முடியாதுன்னு டிவோர்ஸ் கொடு அப்படின்னு. சரி நானும் டிவோர்ஸ் தரேன் அப்படின்ட்டு மேம். ஒரு விஷயத்த சுலபமா இப்போ முடிக்க வந்துட்டு பார்க்கணும். உங்களுக்கு பெத்தவங்க டிவோர்ஸ் இருக்காங்கன்னா வேணும்னு நினைக்கிறீங்களா இல்ல சேர்ந்து வாழணும்னு எனக்கு நினைக்கிறீங்களா? சேர்ந்து வாழணுந்தே மேம் ஆசை. ம். ஆனா முடியாதுன்றவட்ட போய் நான் என்ன செய்ய முடியும்? அப்போ அந்த இடத்துல அவளுக்கு ஒரு கரெக்டா டிசிஷனா முடிவெடுக்கவே தெரியலன்ற இல்ல. அதுதான் பிரச்சனையே, பாதி பேரோட பிரச்சனையே அதுதான். அதனால நான் அனுபவிச்ச வலி இப்போ எவ்வளவு நீங்க இருக்கும்னு வந்துட்டு அந்த தெரியுமா? பொண்ணு கிட்ட பேசின ஆடியோல வந்துட்டு நாங்க கேட்டிருந்தோம். அதேங்க மேம். அதுல வந்துட்டு என்ன இருந்ததுன்னா, நீங்க டிவோர்ஸ் வேணும்னா இப்போ உடனே வந்துட்டு கொடு, அவங்க வந்துட்டு உனக்கு உடனே வேணும்னா நீ வாங்கிக்கோ.
அப்படின்னு அந்த பொண்ணு பேசினாங்க. ஆமாங்க. இல்லைன்னா நான் வந்துட்டு 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு தருவேன். நீங்க ஏதோ அர்ஜென்ட் படுத்தி டிவோர்ஸ் கேக்குற மாதிரி தோணுச்சு. நான் டிவோர்ஸ் அந்த பிள்ளைக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லை லாஸ்ட் வரைக்கும். அந்த பிள்ளையா சொல்லுச்சு ஃபர்ஸ்ட், நீ வந்து டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிரு தயவு செஞ்சு அப்படின்னுச்சு. அதுக்கு மேல என்ன உனக்கே வாழ விருப்பம் இல்லை, சரி நான் டிவோர்ஸ் தரேன் அப்படின்றேன் மேம். அப்படி இருக்கவங்க ஏன் நான் இந்த வந்துட்டு இப்ப தர டிவோர்ஸ் ஏன் நான் முடியாது, தர்றேன் 1 அப்படின்னா, வருஷம் கழிச்சு நான் தரேன் அப்படின்றாங்க? இதுக்கே கூட நான் இப்ப பாப்பாவை பாக்குறதுக்காண்டி தான் இந்த டிவோர்ஸும் கூட நான் அக்செப்ட் பண்றேன். இல்லாட்டி எனக்கு டிவோர்ஸ் தர விருப்பமே இருக்காது. அவங்க தான் சொல்றாங்களே, பாப்பா வந்துட்டு நான் உனக்கு காட்ட என் ரெடியா பிள்ளைய இருக்கேன், பார்க்க மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு சொல்லிட்டு நீங்க என் பிள்ளையை பார்க்க போலீஸ் ஸ்டேஷன் நான் ஏன் மேம் போகணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்ப பெத்தவனுக்கு எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கும். இதுக்கு முன்னாடியெல்லாம் நரக வேதையை அனுபவிச்சிருக்கேன். போய் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துலாம் என் பிள்ளையை பார்த்துட்டு வந்திருக்கேன். மறுபடியும் நான் போய் நான் பெத்த பிள்ளைய போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல பாக்குற அளவுக்கு என்ன இருக்கு? கொஞ்சம் நல்லா யோசிங்களேன். நான் பெத்த பிள்ளை தானே, அப்ப எனக்கு பெத்தவனுக்கு எவ்வளவு வலி இருக்கும். அது எங்களுக்கு புரியுது. ஆஹ் அவங்க சைடுல இருந்து பிரச்சனை மூலமா அவங்க ஃபேஸ் பண்ணதுன்னு இன்னொரு சைடு இருக்கும் தானே. அதே போலீஸ் ஸ்டேஷன் அதெல்லாம் வர யோசிச்சு சொல்றாங்கல்ல மேம். அதெல்லாம் யோசிச்சு சரி தனியா பார்த்தா ஏதாவது பிரச்சனை வரும், போலீஸ் ஸ்டேஷன் மூலமா பார்த்தா பிரச்சனை வராதுன்னு அவங்க அந்த சைடுல இருந்து அவங்க ஃபேஸ் பண்ணதை வச்சு நான் யோசிச்சிருக்காங்க. என்ன பிரச்சனை பண்ண போறேன்னு தான் கேக்குறேன். நான் என்ன உனக்கு பிரச்சனை பண்ண போறேன்? வந்து பாப்பாவை பார்த்துட்டு போக போறேன். சரி, இப்ப அதே கனிமொழி கிட்ட போலீஸ் நம்ம ஸ்டேஷன்ல பேசலாமா? என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாங்க இப்ப மேம்? கனிமொழி கிட்ட நம்ம பேசலாமா? வேணாங்க மேம். ஏன்? எனக்கு விருப்பம் இல்ல. அந்த பிள்ளை இன்னும் இரிட்டேட்டிங் ஆகும், இன்னும் அசிங்கப்படுத்தும். அசிங்கப்படுற நாங்க மாதிரி இருக்கும் பேசுறோம், நீங்க நம்மளுக்கு. பேச வேண்டாம். அதனால நாங்க பேசி இப்போ உங்க சைடு ஒரு ஸ்டோரி இருக்க மாதிரி அவங்க சைடு அவங்க ஃபேஸ் பண்ணதுன்னு ஒரு ஸ்டோரி இருக்கும் இல்லையா, அது அவங்க கிட்ட கேட்டதா வேணாங்க தெரியும். மேம். அந்த பிள்ளைகிட்ட பேசி வராதா அப்படின்னு சொல்லும். வர வேண்டாம், போன்ல வந்துட்டு என்ன நடந்ததுன்னு கேட்கலாம். கனிமொழி கால் பண்ணி பார்ப்போம். இல்ல வேணாம் மேம். அவளுக்கு அது அவட்ட பேசுறதுக்கே விருப்பம் இல்ல, நாங்க எப்பொழுதுமே வந்துட்டு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க சொல்றதை மட்டும் கேட்டுட்டு சரி, அப்படியே போயிட அப்பனா மாட்டோம். கேளுங்க. ஆப்போசிட்ல என்ன நடந்ததோ அவங்க சைடுல இருந்து கேட்டுதான் அதுக்கப்புறம் தான் நாங்க ஃபர்தரா கொண்டு அப்பனா போவோம். கேட்கலாம் மேம். சோ அதனால கனிமொழி கிட்ட வந்துட்டு பேசலாம். கேட்கலாம். ம். அந்த ஸ்கிரிப்ட்ல எல்லாம் ஒண்ணு வச்சிருந்தேன்னு சொன்னீங்களா, அந்த ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கு? இதான் ஸ்கிரிப்டா மேம்? ம். அது வந்துட்டு எங்க அப்பா வந்து 10 வயசுல என்னைய விட்டு இறந்துட்டாரு. ம். அப்போ வந்துட்டு அந்த இழப்பை என்னால ஜீர்ணிக்க முடியல. ம். ஏன் செயற்கை மரணமா எங்க அப்பா இறந்தாரு அப்படின்ட்டு அப்ப இருந்தே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். செயற்கை மரணம்னா எதனால அப்பா இருந்தாங்க? உடம்பு சரியில்லாம, ம். கை கால்லாம் வராது, வாய் பேச முடியாது. அப்படியே தான் 1 வருஷம் இருந்தாரு. ம். 1 வருஷம் இருந்துட்டு தான் இறந்தாரு. அப்ப அதை என்னால ஜீர்ணிக்க முடியாம எப்படி செயற்கையா ஏன் இறக்குறாங்க அப்படின்னு அப்ப இருந்தே யோசிக்க ஆரம்பிச்சேன். ம். யோசிக்க ஆரம்பிச்சதே மேம், இப்போ ஒரு மனிதனுக்கு ஆயுள் காலத்தையே கூட்ட முடியும், அதிகப்படுத்த முடியும். முற்காலத்துல எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்காங்க மனிதர்கள் அப்படின்ட்டு இதை பத்தி தான் நான் யோசிச்சு வச்சிருக்கேன். ம். இப்போ கடைசியா ஒரு ஓசையினால ஒரு மனிதன் ஆயுள் காலத்தை கூட்ட முடியும் அப்படின்றதே மேம் அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கு. அந்த ஸ்கிரிப்ட் எங்களுக்காக படிக்க முடியுமா? படிச்சு காட்டுறேன். இதே மாதிரி நிறையா இருக்குங்க மேம் நோட்டில். ஒன்றும் இல்லை, இந்த ஒரு ஓசையால் மனிதன் செயற்கை மரணத்தை இயற்கை மரணமாக மாற்ற முடியும். அதான் மேம் ஒன்று. ஒரு மனுஷன் செயற்கையாக சாகுறோம்ல மேம், இப்போ யாருமே இயற்கை மரணம் அடையிறதே இல்லை அதிகமாக. 99% எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் 60 வயசு அவ்வளோதான் அவங்களுக்கு ஏஜே இருக்கும். இன்னும் போகிற காலத்துக்குலாம் 40 தான் இருக்கும். அதுக்குள்ளேயே அவங்களாம் செத்து இறந்துருவாங்க. இயற்கை மரணம்னா நம்ம வயசாகி சாகுறோம்ல மேம், அதுதானே இயற்கை மரணம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி செத்தாலும் செயற்கை மரணம் தான். நம்மளுக்கு அந்த ஏஜ் வந்து முடி நரைச்சு வயசாகணும். அதுக்கு முன்னாடி தான். அதுதான் ஒரு ஓசையால் ஒரு மனிதனோட ஆயுள் காலத்தையே நம்மளால கூட்ட முடியும். இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க உணவுன்றாங்க. உணவுன்றது ஒரு பொருட்டே இல்லை மேம். அது உணவுன்றது காரணமே கிடையாது. ஏன் முற்காலத்திலேயே அதே உணவு தான் சாப்பிட்டாங்க. கேட்டால் கம்மஞ்சோறு அது இதுன்றாங்க. அதெல்லாம் கிடையாது. முற்காலத்துல அதை நம்ம எப்படி இல்லைன்னு சொல்லிட முடியும்? உணவுனால நம்மளுக்கு ஆயுள் காலம் குறையாது மேம். சரி, ஓகே, அதை தள்ளி வச்சுட்டு பார்ப்போம். நாங்க வந்துட்டு உங்களோட சமூக வலைதள பக்கத்துல பார்க்கும்போது இந்த லூசு அப்படின்ற மாதிரிலாம் நீங்க போட்டிருந்ததெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் எதுக்காக? அது சும்மா மேம், ஐடி கிரியேட் பண்ண பேர் சும்மா மட்டும். யாராவது லூசுன்னு போடுவாங்களா? அது பிடிக்கும். அப்படிலாம் போட்டா உங்களுக்கு பிடிக்கும்? அப்படிலாம் போட்டா உங்க கூட இருக்கிறவங்களுக்கு இல்ல உங்க அம்மாவுக்கு அந்த மாதிரி பிடிக்குமா? பிடிக்காது. பிடிக்காது. அப்போ ஏன்னா உங்க இந்த மனைவிக்கு மாதிரி எப்படி பிடிச்சிருக்கும்? எதுக்கு லூசுன்னா இந்த மாதிரி நான் எழுதுவேன் மேம். நிறைய எழுதியிருக்கேன். இதை பத்தி நிறைய யோசிப்பேன். படக்கதை எழுதியிருக்கேன். அதுல நம்மளால என்னடா ஒண்ணுமே செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு மன வெறுப்புதான் நிறைய. அந்த வெறுப்பெல்லாம் நீங்க வீட்டுல காட்டியிருக்கீங்களோ? யார்கிட்ட மேம்? உங்க மனைவி கிட்ட? இதை பத்திலாம் யாருக்குமே தெரியாது. இது வெளியே வர்றதே இப்பதான். இதை பத்தி நான் யோசிக்கிறேன். நான் ஸ்கூல் படிக்கிறப்ப எப்படின்னா இதெல்லாம் யோசிக்கிறதுனால நீங்களே உங்களை வந்துட்டு லூசுன்னு இது போட்டுக்கிட்டீங்களா? இப்பதான் அதிகமாச்சு எனக்கு. இப்பதான் அந்த 1 வருஷமா அதே மேம். இப்போ என் ஒய்ஃபையும் விட்டுட்டு வந்துட்டேன். எங்க அம்மாவங்களும் ஊருக்கு போக சொல்லிட்டேன். ஒருவேளை இதனால கூட உங்க வீட்டுல ஏதாவது பாதிப்பு வந்திருக்கும் இல்லையா? இதனால எந்த பிரச்சனையும் வந்தது இல்லை மேம் இன்ன வரைக்கும். இதனால பிரச்சனைன்ட்டு எங்களுக்கு வந்தது இல்லை. சரி, இப்ப நம்ம கனிமொழி கிட்ட பேசுவோமா?
பேசலாம். ஹலோ கனிமொழி. ஆமா நீங்க? கனிமொழி, நாங்க ஜெயா டிவில இருந்து பேசுறோம். சரி சொல்லுங்க. இங்க பாரத் மண்டேலான்னு வந்திருக்காங்க, உங்க வீட்டுக்கார் வந்திருக்காரு. சரிங்க. உங்களுக்கு அவருக்கு என்னம்மா பிரச்சனை? சரி, அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு உங்களுக்கு கால் பண்ணோம். அது அவரவே கேட்கலாம்லங்க நீங்க. இல்ல, அவரு கேட்டோம். என் மனைவிக்கு என் கூட வாழணும்னு ஆசைதான், ஆனா அவங்களோட பெரியம்மா சொல்லி கொடுத்து அவங்க பெரியம்மானாலதான் இப்போ வரமாட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவரு இப்பயே ஒவ்வொரு டிவியா போய் சொல்லிக்கிட்டு தாங்க இருக்காரு. ஃபர்ஸ்ட் அவரே குடிக்கிறத நிறுத்த சொல்லுங்க. அவருக்கு வேற வேலையே கிடையாது. இவர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அவருக்குள்ள வாழ விருப்பம் இல்லை. இல்ல, நாங்க அவரு சொல்றதை தாண்டி நீங்க சில விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா? உங்க சைடு ஒரு ஸ்டோரி இருக்கும் இல்லையா? அதை கேட்கறதுக்காக தான் நாங்க கால் பண்ணோம். அவர் வந்து ஃபுல்லா குடிப்பாருங்க. அதை நாங்க கேட்டோம். வாரத்துல ஒரு நாள் தான் குடிப்பேனாரு. அதுவே அதிகம் தானே? ஏதாவது பிரச்சனை பண்ணுவீங்களா கேட்டு, இல்ல குடிச்சிட்டு பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டேன், அமைதியா தான் இருப்பேன் அப்படின்னு. மாசத்துல ஒரு டைம்ல இல்லைங்க, மாசத்துல ஒரு டைம்ல குடிக்காம இருப்பான். அதுதான் உண்மை. குடிச்சிட்டு வந்தா காரணமே இல்லாம என்னையும் என் குழந்தைய திட்டுறது, தேவையில்லாத வார்த்தைகள்ல பேசுறது, அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணி பேசுறது. ஆனா குடிச்சிட்டு வந்தானா சாப்பிட்டு அமைதியா பட்டா பேசாம விட்டுருவேன். திரும்ப திரும்ப அதை செய்யவும் சண்டை போட்டுட்டே இருக்கிறாட்டி நிம்மதியா என்னால சோறு கூட சாப்பிட முடியாது. அதுக்கு கூட விட மாட்டான். ஏதோ உன்னை பேசி முடிஞ்சு போனத கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் எடுத்து பேசி சண்டை போடுவான். எத்தனை நாளைக்கு அவங்க கூட அப்படியே இருக்க சொல்றீங்க? இல்ல, இவர்கிட்ட நாங்களும் அதை வச்சுதான் கேட்டோம். நீங்க குடிக்கிறதுனாவே ஒரு பிரச்சனையா இருந்திருக்கும் அப்படின்னு. இல்ல, அவங்க பெரியம்மா சொல்லி கொடுத்துட்டாங்க. பெரியம்மா வந்துட்டு சாமி எல்லாம் பார்த்து 6 மாசம் பிரிஞ்சு இருக்கணும், 3 மாசம் பிரிஞ்சு இருக்கணும்னு சொல்லிட்டு சாமி சொன்னதா பிரிச்சு வச்சுட்டாங்க. என் பொண்டாட்டிக்கு என் கூட வாழணும்னு தான் ஆசை, ஆனா அவங்க வீட்டுல விட மாட்டாங்க, பெரியம்மா தான் காரணம் அப்படின்றாரு. நான் வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி எங்க ஃபேமிலி சுச்சுவேஷன்னால எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க நான் கல்யாணம் பண்ண அவனதான் பண்ணுவேன்னு சொல்லி எல்லா சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணோம். அப்படி நான் அவங்க கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி எங்க பெரியம்மா சொல்றாங்க, ஆட்டுக்குட்டி சொல்றாங்கன்ட்டு அவங்கள விட்டுட்டு நான் இப்படி வர முடியுமா? எனக்கு ஒரு குழந்தை வச்சிருக்கு, நான் ஒரு பொண்ணு குழந்தைதான் வச்சிருக்கேன். அதை ஃபியூச்சர் நான் யோசிக்கவே மாட்டேனா? இவங்க சொல்றாங்க நாளைக்கு நான் வந்து உங்களை இப்படி பேசுறதுக்காக நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க வேணாம். இல்ல உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்து அவங்க இது மாதிரி சூழ்நிலையில இருந்தா நீங்க சரி நீ போ, நீ யாரும் விருப்பப்பட. இல்ல, கண்டிப்பா கனிமொழி, உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு அதான் தோணுச்சு. குடிதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நாங்க அவர்கிட்ட கேட்டோம். அதனாலதான் உங்க சைடு என்ன நடந்ததுன்னு கேட்கறதுக்காக உங்களுக்கு கால் பண்ணோம். குடிச்சிட்டு வந்தா நிம்மதியா சாப்பிட கூட வர மாட்டான். நடந்து முடிஞ்சது திரும்ப 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 எடுத்து பேசி சண்டையேதான் இருக்கும் வீட்டுல. நான் சொல்றது நம்பிக்கைன்னா நாங்க ஒரு 2 வருஷம் ஒரு வீட்டுல இருந்தோம். அந்த வீட்டு வந்து சரௌண்டிங்ல நீங்க வந்து விசாரிச்சு பாருங்க. வந்து அவங்க வீட்டுல எப்படி இருக்கும் அப்படின்னு. டெய்லியும் காலையில பக்கத்து வீட்டு சண்டைகளுக்கு நான் பதில் சொல்லுவேன். 2 மணி வரைக்கும் சண்டை வரும். நிம்மதியா தூங்க முடியாது. நிறைய அனுபவிச்சிட்டேங்க. இந்த 1 வருஷமா நல்லா சந்தோஷமா நான் வந்து நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு தேவையானதை நான் செய்யறேன், என் குழந்தைக்கு தேவையானதை நான் செய்யறேன். ஆனா சம்பாதிச்சுட்டு வந்தேன்னா அவன் கூட இருக்கும்போது நைட்டு வேலைக்கு போனாலும் நான் கூட போகணும். வீட்டுல எந்த வேலையும் செய்ய மாட்டான், நான் தான் எல்லா வேலையும் செய்யணும். வீட்லயும் வேலை செஞ்சு கம்பெனிலயும் வேலை செஞ்சு சரி பரவாயில்லன்னு சொன்னா எனக்கு இது நாள் வரைக்கும் கல்யாணம் 6 வருஷம் ஆச்சு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது கிடையாது. எனக்கோ என் குழந்தைக்கோவோ வெளியே எங்கேயாவது படத்துக்கு கூட்டிட்டு போனது கிடையாது. வெளியே எங்கேயாவது ஒரு ஹாப்பியா இருக்கும், சரி வாரத்துல ஒரு நாள் லீவு, மாசத்துல ஒரு டைம் ஆகுது எங்கேயாவது வெளியே போலாம். இல்ல, அவர் எங்க கிட்ட சொல்லும் போது வெளியில எங்கேயாவது வாரத்துல ஒரு நாள் வெளியில போகணும்னு சொல்லும் போது இல்ல வீட்டுக்கு சேர்த்து வைக்கணும், வெளியில எல்லாம் போக வேணாம் அப்படின்னு நீங்க சொன்னதா சொன்னாரு. சரி வீட்டுக்கு சேர்த்து வைக்கணும், அப்படி என்ன சேர்த்து வச்சாங்கன்னு கேட்டு பாருங்க. எதுவுமே இல்லைங்க, எதுவுமே சேர்த்து வைக்கல. நானா கடன் வாங்கி ஒரு பக்கம் பீரோ கூட இல்லாம இருந்துச்சு. நான் தான் போன வருஷம் தீபாவளிக்கு நான் தான் பீரோவும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் நான் தான் எடுத்தேன். நான் என் அப்பா அம்மாட்ட சொல்லி அவங்க மூலியமா ஒரு பக்கம் கடன் வாங்கி நான் அதை எடுத்தேன். அது கூட வாங்கி இது நாள் வரைக்கும் எனக்கு கட்டின கொண்டாட்டி தான் புள்ளதான் ஒரு ட்ரெஸ் கூட எடுத்து கொடுத்தது கிடையாது. பாப்பா பர்த்டே கூட ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது கிடையாது இது நாள் வரைக்கும். எவ்வளவு நாளைக்குங்க அப்படி நான் உங்க கூட இருக்க முடியும்? நான் பேசிட்டு அது கரெக்டா இருக்கும். இல்ல, பாரத் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு, பேசுறீங்களா? எனக்கு பேச விருப்பம். சரி மேம், அப்படியே இருக்கட்டும், நான் கேள்வி கேட்கிறேன், அது மட்டும் கேளுங்க. சரி, ஒரு நிமிஷம் பாரத். இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ ஒருவேளை அவர் குடிக்காம சண்டை போடாம நான் நல்ல முறையில குடும்பம் நடத்துறேன் அப்படின்னா உங்களுக்கு வாழ்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? நான் வந்துட்டு இதே மாதிரிதாங்க இன்னைக்கு நேற்று இல்லைங்க 3 தடவை அவங்க அப்பா அம்மா வச்சு பேசி இதே மாதிரிதான் வந்து எங்க ஊர்ல வந்து எங்க மாமா வீட்டுல வந்து அவங்க அண்ணன் தம்பி எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து வச்சு பேசிதான் இனிமேல் குடிக்க மாட்டேன், எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சொல்லி நாங்க தனியா வீடு பார்த்து போனோம். வீடு பார்த்து போய் ஒரே மாசம் தான் குடிக்காம இருந்தான். மறுபடியும் குடிச்சுட்டுதான் பிரச்சனை பண்ணான். மறுபடியும் ஏதோ ஒரு நாள் சண்டை வந்து மறுபடியும் எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன்.
என்னைய போட்டு ஃபுல்லா அடிச்சு நைட்டு 100க்கு போன் பண்ணி 100ல இருந்து கடற்கரை ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு ஆள் வந்து போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்து என்ன எங்க அம்மா வீட்டுக்கு நீ போமா, எது வந்தாலும் ஸ்டேஷன் தான் நாளைக்கு பேசிக்கலாம்னு சொல்லி நீ அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. நீங்க இவ்வளவு எல்லாம் பண்ணிட்டு தான் நான் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நான் பேசுறேனே அவங்க கிட்ட. அவங்க இல்ல நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் பேசுறேன். என்னன்னா துணி எடுக்கலன்னு சொல்றாங்கல்ல, சண்டை வந்துருச்சு ஒரு டைம், சண்டை அதை அடிச்சேன்னு சொன்னாங்கல்ல, அதுதான் என் பொண்டாட்டியை மொத நான் அடிக்கிறதே. அன்னைக்கு சண்டை வந்து அடிக்கிறதே தப்பு, அது முறை என்ன லாஸ்ட் முறை என்ன, அது தப்பு தான் ஒத்துக்கிட்டு சரின்ட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, வீட்டுல ஒரு பாத்திரம் கூட இல்ல, குடிக்க டம்ளர் கூட இல்ல மேம். நல்லா கேளுங்க, குடிக்க டம்ளர் கூட இல்ல அந்த வீட்டுல, பூராமே அவங்களதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு அடுத்து சண்டை முடிஞ்சு 3 மாசம் கழிச்சு சரின்ட்டு இந்த பிள்ளைய பேசி கூட்டிட்டு வர்றப்ப இந்த பிள்ளை போட்டிருக்க துணியோட தான் நீ வரணும்னே மேம். நான் துணி எடுத்தலன்னு சில பாப்பாவுக்கு என்னங்க மேம், இந்த பிள்ளைக்கு வீட்டில் அடுப்பு பாத்திரம் பூரா நான்தே மேம் வாங்கினேன். ஒன்று கூட அவங்க அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்ட்டேன். நான்தே வாங்கினேன். இந்த பிள்ளை இப்போ எப்படி சொல்லுது, ட்ரெஸ்ஸே கூட எடுத்து தர மாட்டேறியா, என் குழந்தைக்கு துணி கூட இல்லை அப்படின்னா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் கேளுங்க மேம். சரி, அப்படியே இருந்தாலும் வீட்டுக்கு வந்துட்டு சண்டை போட்டுட்டு கூட்டிட்டு வரும்போது எல்லாத்தையும் வாங்கி தந்துட்டீங்க, ஓகே. டெய்லி ஃபுல்லா குடிச்சிட்டு அடிச்சுட்டே இருந்தா எந்த பொண்ணால வந்துட்டு ஏத்துக்க முடியும் மேம்? டெய்லி குடிக்க மாட்டேன் சொல்றதுக்கு அதுக்கு என்ன ப்ரூஃப் மேம் இருக்கு? அவங்க சொல்றதா சரின்னு ஏத்துக்கிறாங்க தவிர அவங்க தான் சொல்றாங்க வீட்டுல இருக்க பக்கத்துல இருக்க எல்லாருக்குமே தெரியும் 2 மணி வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருப்பானு மேம். இன்ன வரைக்கும் அந்த ஊர்ல என்ன இன்னும் ஒரு ஆள் இன்னும் குறை சொன்னது அந்த பொண்ணு தெளிவா சொல்றாங்க, 3 வருஷம் நான் காதலிச்சு எங்க வீட்டுல எல்லாத்தையும் எதிர்த்துக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணேன். அப்படி எதிர்த்துட்டு கல்யாணம் பண்ண நான் எதுக்கு அவங்க பேச்சு ஒரே வார்த்தை மட்டும் கேக்குறேன் மேம் அந்த பொண்ணுட்ட. இந்த முடிவு நீயா எடுத்தேன்னு ஏதாவது கோயில வந்து சத்தியம் பண்ண சொல்லுங்க. கனிமொழி, இந்த முடிவு முழுக்க நீங்களா எடுத்தீங்களா இல்ல உங்க வீட்டுல யாராவது சொல்லி எடுத்தீங்களா? நான் வந்து இந்த முடிவு என் குழந்தைக்காக, என் ஃபியூச்சருக்காக நான் எடுத்த முடிவுங்க. என் குழந்தை இன்னைக்கு கேட்டாலும் சொல்லுது, அப்பாவிட்ட நம்ம போலாமான்னு கேட்டா வேண்டாமா, அப்பா அன்னைக்கு நம்மள குடிச்சிட்டு வந்து அடிச்சாருல, பக்கத்து வீட்டுல உள்ள விட்டு லாக் பண்ணிட்டாங்க மேம், கதவை உடைச்சிட்டு வந்து உள்ள அடிச்சாரு. இந்த ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுங்களா, வாங்க போக வண்டி சாவியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்றதுக்காக. அவரு என்ன வாங்க போனோம்லாம் சொல்லல எங்க கிட்ட, கடைக்கு போகணும்னு சொன்னா கூட கடைக்கு போறது கூட பிரச்சனை பண்ணா அப்படின்னாங்க. அப்ப இவ்ளோ போதை பழக்கம் வச்சுட்டு இல்ல வண்டி வந்து எங்க ஹவுஸ் ஓனரோட வண்டி போய் கீழே விழுந்து எந்திரிச்சு வந்துட்டாரு, மொபைல் எல்லாம் உடஞ்சிருச்சு. திருப்ப அந்த வண்டி உடஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும். நீ இன்னைக்கு விட்டுட்டு நீ ஊருக்கு போயிடுவ, அந்த ஊர்ல நான் இருக்க வேண்டியவன் நான் தான் அவங்களுக்கு பதில் சொல்லணும். அதனால வண்டி சாவியை வாங்கி ஹவுஸ் ஓனர் கையில குடுத்துட்டேன். அதை எதுக்கு வாங்கி நீ அங்க கொடுத்தேன்னு சொல்லி அவ்வளவு அடி அடிச்சு பக்கத்து வீட்டுக்குள்ள உள்ள விட்டு லாக் பண்ணிட்டாங்க, என்னையும் என் குழந்தையும். இவ்வளவு பிரச்சனை எல்லாம் பண்ணா எந்த பொண்ணு உங்க கூட வாழ்வான்னு நினைக்கிறீங்க மேம்? அதை எவ்வளவு மேம் அந்த பொண்ணு பொய் சொல்றத நானும் கேட்டே இருப்பேன். என்ன சரி நானு சரக்கு அடிப்பேன், நான் ஒத்துக்கிட்டேன். சரக்கு அடிப்பேன்னு ஒத்துக்கிட்டேன் மேம். ஆனா வாரத்துல ஒரு டைம் தான் அடிப்பேன். ஆனா டெய்லி குடிக்கிறேன்னு அந்த பிள்ளையே சொல்லுது, அதை பொய்ன்னு எனக்கு தெரியுது. அதை என்னால ஏத்துக்கிற முடியும். நீங்க சொல்றது உண்மை, நாங்க எப்படி நம்ப முடியும்? சரி, அந்த பொண்ணு சொல்றது பொய்ன்னு சொல்றீங்க, நீங்க சொல்றது உண்மை, நாங்க எந்த ப்ரூஃப் வச்சு நாங்க நம்ப முடியும்? அந்த ஊர்ல இருக்காங்களா மேம், அந்த ஊர்லயே கேட்டு பார்க்கலாம், தாராளமா கேட்கலாம். நாங்க எப்படி வாழ்ந்தோம், எங்க குடும்பத்தை யார் பிரிச்சது அப்படின்னு அந்த ஊர்லயே கேட்கலாமே. ஏன் அந்த நானே இப்ப சொல்றேன்ல மேம், என்ன சொல்லுச்சுன்னு தெரியுமா? இதுக்கு முன்னாடி அந்த பிள்ளை இவன் தான் கூட்டிட்டு போய் அவங்க பெரியம்மா வீட்டுல விட்டுட்டு போயிட்டியான்னு சொல்லுச்சு. எல்லார்கிட்டயும் அப்படிதான் மேம் சொல்லி வச்சிருக்கு. இப்பயும் அந்த ஊருக்குள்ள அப்படின்னு சொல்லி இருக்கு, அவன் தான் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டியா. சரி, நான் இப்ப கேக்குறேன், 3 வருஷம் காதலிச்சு அந்த மனைவி எல்லாம் இவ்வளவு பிரச்சனையை தாண்டிதான் கல்யாணம் பண்ணிருக்கதா சொல்றாங்க அவங்க வீட்டை எதிர்த்துக்கிட்டு. அப்படி கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணவங்க விட்டுட்டு போகணும்னு தான் நினைப்பாங்களா? எதனால விட்டுட்டு போவாங்கன்னு ஒரு ரீசன் வேணும் தானே? அந்த பொண்ணு எதுக்காண்டி விட்டுட்டு போச்சுன்னா, அன்னைக்கு போய் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லிட்டேன். என்னங்க மேம், லாஸ்டா வரணும்ல ஜனவரி 30ஆம் தேதி. நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. நான் வந்துட்டு அவரு வந்து ஃபுல்லா குடிச்சிட்டு தான் இருந்தாரு. போன வருஷம் பொங்கல் அப்ப இது நடந்தது. குடிச்சிட்டு பொங்கல் கூட எங்களால நிம்மதியா செலிப்ரேட் பண்ண முடியல. இது நாள் வரைக்கும் ஒரு ஃபெஸ்டிவல்னா கூட நிம்மதியா நாங்க இருந்ததே கிடையாது. இந்த மாதிரி குடிப்பாரு, எங்க வீட்டுக்கு போலான்னு சொன்னா உடனே குடிச்சிட்டு வந்துடுறாரு. சரி, அங்க போனா இவர் ஏதாவது சொல்லுவாங்கன்றதுக்காக நான் அங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேன். நீ வீட்டுல இருந்து நான் கூட போயிடுவேன், பக்கத்துலதான் வீடு. போன வருஷம் பொங்கல் அப்ப பொங்கல் முடிஞ்சு 2-3 நாள் தொடர்ந்து ஃபுல்லா சரக்கு தான். அப்படியே நான் சொன்னேன், இப்படியே நீ சரக்கு அடிச்சுட்டே இருக்க, உனக்கு உடம்பு வந்து இது தாங்காது, நீ இப்படி செய்யாதன்னு சொல்றேன். நீ எதுக்கு எடுத்தாலும் எடுத்து பேசிட்டு இருக்க. ஏதாவது காசு கொடுத்தா இப்ப வந்து 2 பேர்த்தோட சம்பளமும் அவருதான் வாங்குவாரு. எனக்கு வந்து எனக்கு ஒரு இதுக்காக எனக்கு ஏதாவது காசு வேணும் அப்படின்னாலும் அவன்கிட்ட தான் நான் போய் கேட்டாகணும். அப்படி கேட்டா செலவாயிடுச்சு, அங்க குடுத்துட்டேன் இங்க குடுத்துட்டேன்னு சொல்லுவாரு. 5000 ரூபாய் சம்பளம் வாங்கினா 10,000 ரூபாய்க்கு நீ கணக்கு சொல்ற, மீது 5000 ரூபாய் எப்படி கணக்கு கையில வந்துச்சு அப்படின்னு கேட்டா நீ கணக்கு கேக்குற,
நீ வந்து பொம்பளையா இருந்தீங்கன்னா ஒழுங்கா வேலையை மட்டும் செஞ்சுட்டு வீட்டுல இருக்கணும், இந்த கணக்கு கேட்கற வேலையெல்லாம் எங்கிட்ட இருக்க கூடாது. மனைவியா இருந்ததுல போய். கேட்க தானே மேம் செய்வாங்க. இது முழுக்க முழுக்க போய், இது முழுக்க முழுக்க அந்த இத பிள்ளை சொல்றது சொல்லிதான் முழுக்க எங்க முழுக்க பெரியம்மா போய். வீட்டுல அதே கொண்டு போய் கம்பெனில இதை விட்டுட்டு, மேம் எங்க பெரியமாட்ட என்ன சொல்லிட்டு வந்தாருன்னா, இவ இப்படி சொல்லி கொடுங்க, இப்படிதான் அவ செஞ்சுட்டு இருக்கா, எதுக்கு எடுத்தாலும் கணக்கு கேட்கறா, எதிர்த்து பேசுறா, மரியாதை இல்லாம பேசுறா, உங்களுக்கு வந்து சொல்லி கொடுங்க, நான் வந்து 10 நாள் கழிச்சு கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி விட்டுட்டு, அந்த 10 நாள் கேப்ல ஹவுஸ் ஓனர் வீட்டுல வந்துட்டு அவர் மட்டும்தான் தங்கி இருந்தாரு நாங்க இருந்த வீட்டுல. பசங்க எல்லாத்தையும் நைட்டு கூப்பிட்டு உள்ள சரக்கு அடிச்சு பிரச்சனையாகி அவர் வந்து நைட்டா வெளியே விரட்டி விட்டு வீட்டை பூட்டிட்டாங்க. இது வந்து எனக்கு 2-3 நாள் கழிச்சுதான் எனக்கு தெரியும். நான் வந்து பேசிட்டு மறுபடியும் நான் வந்து பாத்திரம் எல்லாம் எடுத்துக்கிறேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது 20,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு போயிட்டாரு. அவங்க வீட்டை காலி பண்ண விட மாட்டேங்கிறாங்க. நான் பணத்தை கொடுக்குறேன், எனக்கு ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே இல்லைங்க, நான் 2 நைட்டி ஒரு சுடிதார் தான் இருக்கு, நான் வேலைக்கு போகணும், பாப்பாவுக்கு எதுவும் இல்ல, நான் ட்ரெஸ் மட்டுமாவது எடுத்துக்கிறேன், 20,000 ரூபாய் பணத்தை கொடுத்து அவன் வந்து கொடுத்தாதான் நாங்க காலி பண்ண விடுவோன்ட்டாங்க. போன் பண்ணா போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பெரியப்பாக்கு போன் போட்டு சொன்னா எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க. அவங்க அண்ணா தம்பிங்களுக்கு எல்லாம் சொன்னா நான் அமௌண்ட்டை கொடுத்துக்கிறேன், அவங்க தம்பிகிட்ட சொல்லி வீட்டுக்கு போன் மட்டும் பண்ணி சொல்லுங்க அப்படின்னா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு அந்த 20,000 ரூபாய் பணத்தை நான் கொடுத்துட்டு வீட்டை காலி பண்ணேன். வண்டியை கொண்டு போய் வெறும் 5,000 ரூபாய்க்கு 2,000 ரூபாய்க்கு அடமானம் வச்சுட்டு போயிருந்தாருங்க. வாரம் 500 ரூபாய் வட்டி அந்த வண்டிக்கு. 2 மாசம் கழிச்சு அதுக்கு நான் வட்டி முதல்ல 2 சேர்ந்து நான் கட்டி திருப்பிட்டு வந்தேன். வெறும் 2,000 ரூபாய்க்கு யாராவது 500 ரூபாய் வாரம் 500 ரூபாய் வட்டி கொண்டு போய் வைக்க முடியுங்களா? 2 வாரம் விட்டு அதுக்கு 3,000 ரூபாய் ஆயிடுச்சு. 2 மாசம் கழிச்சு அதை நான் திருப்பிட்டு வந்தேன். இவ்வளவு கடன்ல விட்டுட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல எந்தெந்த ஸ்டேஷன்ல என் மேல கம்ப்ளைண்ட் தெரியுங்களா? கடத்தூர் ஸ்டேஷனு, கோபி மகளிர் ஸ்டேஷனு, என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு உங்க மேல? கடத்தூர் இது தேனிங் மேம். ஃபர்ஸ்ட் இங்க வந்து நாங்க இருக்கிறது வந்து ஈரோடு மாவட்டம் போதிசிரிப்பட்டியத்துல வந்து மகளிர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாருங்க. இல்ல என்னன்னுமா கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு? நான் வேண்டான்னு சொல்லி நான் விட்டுட்டு வந்ததாகவும், எங்க பெரியம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுத்து எங்க 2 பேட்டி பிரிக்கிறதாவும் என் மேலேயும் எங்க பெரியம்மா மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருங்க. உங்க பெரியம்மா ஏதோ உங்களுக்கு வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்களா கனிமொழி? எனக்கு எங்க பெரியம்மா எதுவுமே சொல்லுங்க. எங்க பெரியம்மா சொன்னது அப்படின்னா, எதுவா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், நீ கல்யாணம் பண்ணிட்ட, உனக்குன்னு ஒரு குழந்தை இப்படிதான் இருப்பா, இன்னைக்கு நேற்று இல்லை, இதோட 4 டைம் நம்மளும் சான்ஸ் கொடுத்தாச்சு, அவன் திருந்துற மாதிரி கிடையாது, நீ அப்படியே போய் வந்து நீ பேசி நீ பாசத்தை காட்டிதான் திருத்தணும். இது நாள் வரைக்கும் எனக்கு எங்க வீட்டுல எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்பயுமே நீ போறதுன்னா போன் தான் சொல்றாங்க. எனக்கு வந்து மறுபடியும் போய் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. எந்த ஒரு பொண்ணுமே நல்லா இருக்க கூடாதுன்னு பெற்றவங்க நினைக்கவே மாட்டாங்க. இவங்க கனிமொழி கிட்ட நான் பேசுறதுக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்க குடிக்கிறதுனால பெரிய பிரச்சனை வந்து அதுதான் இதுக்கு இவ்வளவு பெரிய ரீசனா இருந்திருக்குமோன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். இப்ப இவங்க சொல்றதுமே அப்படிதான் இருக்கு. இவ்வளவுதையும் பண்ணிட்டு நான் ஒண்ணுமே பண்ணல, அவங்க வீட்டுல எல்லாம் சொல்லி தந்தாங்க, நீங்க வந்து சாதாரணமா அந்த பொண்ணு லைன்ல இருக்கும்போதே நான் ஃபர்ஸ்ட் பேசினேன். அவங்க பெரியம்மா வீட்டுல போய் நானா கொண்டு போய் ஒரு நிமிஷமா மேம், அவங்க பெரியம்மா வீட்டுல போய் நாங்க ஒன்னாதான் இருக்கோம், நல்லாதான் இருக்கோம். அவங்க பெரியம்மா வீட்டுல போய் நானா கொண்டு போய் விடல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க மேம், நானா கொண்டு போய் விடல. இந்த பிள்ளையாதே போச்சு, இதே உண்மை நடந்தது. அந்த பிள்ளை சொல்றதே சரி சரின்ட்டு அக்செப்ட் பண்றீங்கல்ல, நடந்த உண்மை இது. நான் சொல்றேன், அதுக்கடுத்து என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி லைன்ல இருக்கும்போதே சொல்றேன், என் பொண்டாட்டி போய் நான் கூப்பிடுறேன், இந்த பிள்ளை அன்னைக்கு நைட்டு வரமாட்டேன்ருச்சு. ஆமா, குடிச்சிட்டு ஃபுல்லா பிரச்சனை பண்ணிட்டே இருந்தா எந்த பொண்டாட்டி வருவான்னு நினைக்கிறீங்க? அப்ப எங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்றேன் மேம். குத்த போறேன், உன்னை கொல்ல போறேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு மேம் அந்த அன்னைக்கு. அதனால நான் பயந்து நைட் 2 மணிக்கு எங்க பெரியம்மா வீட்டுக்கு நான் கூட்டி. இப்படி எல்லாம் யாராவது பண்ணா அவங்க கூட ஒரு பொண்ணு வாழ்வாளா? கத்தி எடுத்து மிரட்டிட்டு இருந்தா இது பொய். கத்தி எடுத்து யாரு மிரட்டல? இல்ல அவங்க பொய்ன்னு சொன்னீங்கன்னா உண்மைக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? அவங்க கிட்ட ப்ரூஃப் இருக்கான்னு கேக்குறீங்க. நீங்க சொல்றதுல உண்மைக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? பொங்கலுக்கு எங்கேயுமே போல அப்படிலாம் சொல்றாங்க மேம். இந்த பொங்கலுக்கு இவங்க நானு இவங்க அக்கா புருஷன் எல்லாரும் தான் போனோம் கோயிலுக்கு. கோயிலுக்கு போயிட்டு வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனையே பண்ணல மேம். பொங்கலுக்கு நாங்க பொங்கலுக்கு முடிஞ்சு அடுத்து வேலைக்கு போயிட்டோம். நான் குடிப்பேன் உண்மைதான். சரி, உங்ககிட்ட ஒரு பிரச்சனையுமே இல்ல, குடிச்சிட்டு பிரச்சனையே பண்ணலனா காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க எதுக்காக விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க? அந்த பொண்ணு உண்மையிலே இதுக்காண்டி விட்டுட்டு போச்சான்னு கேளுங்க மேம். சரி, நீங்க சொல்லுங்க, எதுக்காக போனாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. அன்னைக்கு அவங்க பெரியம்மா வீட்டுல நான் போயிட்டு இருந்துட்டு வரேன், சாப்பாடு ஆக்கிட்டு வரேன் அப்படின்ட்டு தான் மேம் போச்சு. போய் நான் கூப்பிட போறேன், இரு வரட்டும் அந்த பிள்ளை அப்படின்னு அவங்க பெரியம்மா சொல்லுது. சரி நீ வாக்கரிப்பே அப்படின்ட்டு முன்னாடி போறேன் மேம். முன்னாடி வர்றேன், 2வதும் போய் கூப்பிடுறேன். அன்னைக்கு நைட் அந்த பிள்ளை அங்கேயே தங்கிக்கிருச்சு. 2வதும் போய் நான் கூப்பிடுறேன், இது இல்லன்னு சொல்லுங்க. 2வது போய் கூப்பிடுறேன். பெரியம்மாவுக்கு இந்த பொண்ணை வந்துட்டு அங்கேயே தங்க வைக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? அவசியம் இல்லைங்க மேம், நான் சொல்றேன் நல்லா கேளுங்க. நான் மறுபடியும் போய் கூப்பிடுறேன் அவங்க பெரியம்மா வீட்டுல.
வாக்கரிப்பு அப்படின்னதுக்கு இப்ப என்ன அவசரம் அப்படின்னு அவங்க பெரியம்மா ஒண்ணு கேட்க, நான் ஒண்ணு பேச, அவங்க பெரியம்மாவுக்கு எனக்கு வந்து அந்த இடத்துல சண்டை வந்துச்சு. இந்த பிள்ளை அப்படியே வரமாட்டேன்ருச்சு. நீ போனேன்னா அவ்வளவுதான் அப்படின்ட்டு அவங்க பெரியம்மா முன்னாடியே சொல்லுது. இந்த பிள்ளை வரல. நல்லா கேளுங்க மேம், இதே அங்க நடந்தது சண்டை. அதுக்கடுத்து இந்த பிள்ளை நான் வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் போய் கூப்பிடுறேன், இந்த பிள்ளை வரமாட்டேன்ருச்சு. என்னங்க மேம் வரல. அதுக்கடுத்து நான் போயிட்டு கடத்தூர் ஸ்டேஷன்ல போய் கேஸ் கொடுத்தேன். அங்க கேஸ் கொடுத்ததுக்கு இங்க எடுக்க மாட்டாங்க தம்பி, நீ மகளிர்ல போய் கொடு அப்படின்னாங்க. மகளிருக்கு போனேன், கேஸ் கொடுத்து இந்த பிள்ளைய உங்க பெரியம்மா எல்லாரும் தான் வந்தாங்க. அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு அந்த பிள்ளைக்கு தெரியும். என்ன மேம் அந்த இடத்துல எவ்வளவு கொடுமை அனுபவிச்சுன்னு இந்த பிள்ளை சொல்றதெல்லாம் சரின்னு கேக்குறீங்கல்ல. அந்த இடத்துல போய் என் பொண்டாட்டி என் கூட சேர்த்து வைங்க நான் கேட்கிறேன். அவங்க பெரியம்மா விட மாட்டேன்னுச்சு. அந்த ஸ்டேஷன்லயும் தெரியும். அந்த பேசின எஸ்ஐஎம்மா சௌமியா பேரு, அவங்க பேரு அவங்களுக்கும் தெரியும். அவங்க தான் பேசுறாங்க. அவங்க எவ்வளவோ கெஞ்சுறாங்க அவங்க பெரியம்மாட்ட. இந்த பிள்ளைய முடியாதுன்னே சொல்லுச்சு, நான் போக மாட்டேன் எனக்கு வேணாம் அப்படின்னு இந்த பிள்ளைதே மேம் சொல்லுச்சு. இதெல்லாம் பிரச்சனைக்கு அப்புறம், பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் சேர்ந்து வாழணும்னு எப்படி தோணும் நீங்க நினைக்கிறீங்க? கத்தி எடுத்து குத்துற அளவுக்கு போயிருக்கீங்க. இது பொய். இது மேம் இது எப்படி மேம் நான் ப்ரூவ் பண்ண முடியும்? நான் ஒரே ஒரு நாள் அடிச்சேன். நல்லா கேளுங்க. அது எப்படி நீங்க பேசும்போது எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்னு கேக்குறீங்க? அவங்க சொல்றதுக்குலாம் என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேக்குறீங்க மேம்? அதே மேம் நான் ஓபனா சொல்றேன் இல்ல, அதே மாதிரி சொல்லுங்க. இந்த பிரச்சனை வந்து 2 மணிக்கு நைட் 2 மணிக்கு என் குழந்தைய தூக்கிட்டு நான் கூட்டிட்டு போறேன் எங்க பெரியம்மா வீட்டுக்கு. நான் எதுவுமே செய்யலன்னு சொல்லி வந்து அமைதியா படுத்து தூங்கிட்டாரு. தூங்கிட்டு இடையில எந்திரிச்சு அவரை தெரிஞ்சு பேசினாரா தெரியாம பேசினாரான்னு எனக்கு தெரியாது. அங்கேயும் அதே மாதிரிதான் பேசி எங்க தங்கச்சி வீட்டுக்காரர்ல பயந்துட்டு உள்ள போய் லாக் பண்ணி உட்காந்துட்டாங்க வீட்டுக்குள்ள. நைட் இவர் ஏதாவது செஞ்சுக்குவாருன்றதுக்காக எங்க அம்மா எங்க அப்பா நானு எங்க பெரியம்மா எல்லாரும் விடிய பக்கத்துல உட்காந்துருந்தோம். சைக்கோ மாதிரி செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. கனிமொழி, இப்போ ஒருவேளை இவர் வந்துட்டு திருந்துறாரு, உங்களை நல்லா பாத்துக்கிறாரு, இந்த மாதிரி குடிக்கவே மாட்டாரு அப்படின்னா உங்க மனசு மாற வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லைங்க மேம். ஒரு டைம் 2 டைம் இல்லைங்க, இதோட 4 டைம் ஆச்சு. இத வந்து எப்படின்னா 6 மாசத்துக்கு கூட்டிட்டு போய் நல்லாதான் வச்சிருப்பான். 6 மாசம் கழிச்சு மறுபடியும் பிரச்சனை வரும். நீ என்ன வந்து தேவையில்லாம கேள்வி கேக்குற, நான் அப்படிதான் குடிப்பேன், நீ குடிக்க கூடாதுன்னு சொல்ற, உனக்கு எனக்கு செட் ஆகாது அப்படின்னு தேவையில்லாம பேசிட்டு தேவையில்லாம சண்டை போடுவான். இதே மாதிரி கம்பெனிக்கு 2 பேரும் ஒரே நாள்ல ஒரே பக்கமா தான் வேலைக்கு போறோம். அவன் வேலை செஞ்சாதான் நான் அங்க வேலை செய்வேன். அவருக்கு கம்பெனி ஓனர் கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கு. கம்பெனி ஒட்டின மாதிரி ஒரே காம்பவுண்டுக்குள்ள அவங்க வீடும் இருக்கு. அங்க வந்து கம்பெனி ஓனர் கூட என்னை கம்பேர் பண்ணி தப்பா பேசினால்தான். அதனாலதான் நான் முக்காவாசி வெறுத்துட்டு வரேன். சந்தேகம் வேற பட்டு இதுக்கு நான் ரீசன் சொல்றேன் மேம். இதுக்கு நான் ரீசன் சொல்றேன். நீங்க ரீசன் இப்ப வரைக்கும் உங்க வாழ்க்கைக்காக அவர் திரும்பி இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டியை இன்ன வரைக்கும் நான் சந்தேகப்பட்டதுல அது அந்த பிள்ளைக்கே தெரியும். இது ஒரு ரீசனா அந்த பிள்ளை காட்டுது. அது காரணத்தை நான் முழுசா சொல்றேன். நான் சொல்றேன் நம்ம வேணா இந்த கம்பெனி ஓனருக்கு இது நான் ரீசன் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை நடந்துச்சுனா மேம், என்ன பிரச்சனை நடந்துச்சு? அவர் மேலே கேஸ் கொடுத்திருக்கீங்களா? மேல கேஸ் கொடுக்கறேன்னு சொல்லி கேஸ் கொடுத்தேன். இதெல்லாம் பொய் சொன்னா பொண்டாட்டியை வந்து இப்படி பண்ணிருக்க, நான் வந்து நான் முழுசா நீ பேச விடுங்க. ஒரு நிமிஷம். இது என்ன பிரச்சனைன்னு தெரியுமா மேம்? நாங்க 2 பேரும் வேலைக்கு போறோம். அப்ப இந்த பிள்ளை வீட்டுல இருக்கு, லீவு. அப்ப இருந்துட்டு இவங்க கூப்பிட்டு கேட்டிருக்காங்க எவ்வளவு நான் சம்பளம் வாங்குறாரு அப்படின்ட்டு. அவர் இருந்துட்டு என்னங்க மேம் 10,000 12,000 வாங்குறியான் அப்படின்ட்டு அவர் இருந்துட்டு இந்த பிள்ளைகிட்ட சொல்லிடுறாரு. இந்த பிள்ளை என்கிட்ட சண்டைக்கு வருது. ஆனா உண்மையான ரீசன் நாங்க வாங்குறது 5,000 6,000 நான் வாங்குறேன் மேம். அவர் இப்படி சொல்லிட்டாரு. கடைசியில இந்த பிள்ளை என்ன நினைச்சுக்கிருச்சு, இவன்தே வாங்குறியான், இவன் வாங்கி செலவழிக்கிறியான் அப்படின்னு. நான் போய் ஓனர்கிட்ட கேட்பேன். சரி, நடந்த வரைக்கும் விடுங்க பாரத், அதெல்லாம் விடுங்க. இப்ப என்ன கேக்குறேன், உங்களுக்கு சின்ன வயசு, அந்த பொண்ணுக்கு சின்ன வயசு, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பேசிட்டு இருக்கும்போது அவங்க அது பண்ணாங்க, அந்த பெரியம்மா இது சொன்னாங்க, அதை பத்தி பேச வேண்டாம். ஒரு நீங்க வந்துட்டு இவ்வளவு பிரச்சனை வந்துட்டு நடந்துருச்சு, இதுக்கப்புறம் நீங்க குடிக்காம ஒழுங்கா வாழ்க்கை நடத்துவீங்களா? அதுக்கு உங்களால ஷூரா ஏதாவது சொல்ல முடியுமா? ஆசை. இப்ப நான் சென்னையில குடிக்க, ஆனா நீங்க 4 டைம் அவங்க உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தும் கூட நீங்க திரும்ப அதேதான் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கதா அவங்க பயப்படுறாங்க. நீங்க எங்க குழந்தைங்க யாருக்கிட்டையும் நீங்க கேட்கவே வேண்டாம். அவங்க அண்ணா தம்பி நம்பர் கூட நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். அவங்களுக்கு போன் போட்டு பரத் எப்படி குடிச்சா என்ன செய்வாங்க, எவ்வளவு டைம் பிரச்சனை இருந்தது நீங்க அவங்க கிட்ட விசாரிங்க. நீங்க எங்க சைடு விசாரிச்சாதான் சரி. உங்களுக்கு எனக்கு வந்து இது பண்றது என்ன நடந்திருக்குன்னு எங்களுக்கே புரியுது. நடந்த வரைக்கும் இருக்கட்டும். இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கும் சின்ன வயசு தான், அவருக்கும் சின்ன வயசு தான். இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையை தாண்டி உங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை பாவம் 5 வயசு தான் ஆகுது. அந்த குழந்தையோட வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இது நாள் வரைக்கும் நான் வந்து 1 வருஷம் ஆச்சு. என் குழந்தை இன்ன வரைக்கும் நான் நிம்மதியா தான் இருக்கு, எந்த ஒரு சண்டை இல்லாம. ஒருவேளை ஃபியூச்சர்ல அப்பா வேணும் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைக்கு ஆசை வந்தவே கேட்காது. நான் வேணா என் குழந்தைக்கு வேணா கால் போடுறேன், நீங்களே உங்க குழந்தை மேல உங்க மனைவி மேல உங்களுக்கு பாசம் இருக்கா இல்லையா? நான் வேணா கால் போடுறேன் மேம், என் குழந்தைகிட்ட நீங்களே கேட்டுக்கோங்க. இருக்கு இல்ல ஆனா அவங்க சொல்றத பாக்கும்போது எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. என்னடா நம்ம செஞ்சதை சொன்னா சரி. நான் என்னைக்குமே இன்ன வரைக்கும் அந்த பிள்ளைக்கு தெரியும் மேம். நீங்க திரும்பவும் இப்போ பாத்தீங்களா, நான் ஃபியூச்சர் அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு வாழணும்
இருக்கும்போது வாழணும் நீங்க தான் இன்னமும் ஆசை. வந்துட்டு பின்னாடி பத்தியே எனக்கு பேசிட்டு வாழணும் இருக்கீங்க. தான் மேம் ஆசை. எனக்கு வாழணும் தான் அதுக்காக ஆசை. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இந்த ஒரு வருஷம் பிரிஞ்சிருந்ததுல என்ன பண்ணிருக்கீங்க? ஸ்டேஷன்ல சொன்னாங்க நான் அந்த மாசத்துல ஒரு பிள்ளைய டைம் வந்து தொந்தரவே குழந்தைய பாத்துட்டு போனேன். இன்னைக்கு போய் இல்லைங்க. ஒரு வருஷம் ஆச்சுன்னா ஒரு டைம் கூட இந்த வந்து குழந்தைய பார்க்க கிடையாது. போன் நீங்க போட்டா தான் காட்டாத மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. கேளுங்க மேம், நான் எத்தனை தான் நம்பர் காட்ட பிளாக் மாட்டேன்றேன்னு பண்ணிருக்கேன், சொல்லிக்கிட்டு என்னைக்கு இருக்காரு. பேசிருக்கேன்னு எனக்கு வந்து கேளுங்க போன் என்கிட்ட. பண்ணி எப்பனா தீபாவளி முடிஞ்சுதான் எனக்கு போன் பண்ணாரு. போன் பண்ணி அது யாருமே தெரியாத மாதிரி தான் பேசினாரு. இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்துதான் என்கிட்ட பேசினாரு. அப்புறம் தான் நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன் குழந்தைய பாக்குற மாதிரி இருந்தா ஞாயிற்றுக்கிழமை. அவர் இன்னும் உங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறாரே கனிமொழி, நீங்க இன்னொரு டைம் வந்துட்டு ஒரு சான்ஸ் கொடுக்க முடியுமா? இதுக்கு மேல சான்ஸ் கொடுத்து நான் போனா நானும் என் குழந்தைய சூசைட் பண்ணிக்குவோம். அதுதாங்க இல்ல நீங்க ஏன் இவ்வளவு தப்பாலாம் பேசாதீங்க. சூசைட் பண்ணா எதுவும் இதாகாது. நான் புரியுது 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 2.5 வருஷம் நான் எங்க அம்மா வீட்டுலதான் இருந்திருக்கேன். 2 வருஷம் 3 வருஷம். இல்ல இவர் சைடு இவருக்கு நாங்க கவுன்சிலிங் கொடுக்க நாங்க ரெடி பண்றோம். கவுன்சிலிங் கொடுத்து தயவு செஞ்சு வேணாங்க நீங்க எனக்கு பண்ற ஒரு ஹெல்ப்னா எனக்கு 2 பேருக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்ணி வாங்கி கொடுத்துட சொல்லு. எனக்கு அதுதாங்க மேம் போதும். எனக்கு அதுவே போதும். நான் என் குழந்தைய என்னால என் உயிர் இருக்கிற வரைக்கும் என் குழந்தைய நான் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறேன். ஒரு என்னால முடிஞ்சது படிக்க வைக்க முடியும். மேம், நீங்க என்ன பரத் சொல்றீங்க? ஓகே மேம், டிவோர்ஸ் கொடுக்க சொன்னா நான் கொடுத்துறேன் நான் சொல்லிட்டேன். இப்போ குழந்தைய பார்க்கலன்னு சொல்றாங்கல்ல, நான் எத்தனை டைம் ஃபோன் பண்ணி எத்தனை டைம் என்கிட்ட கால் அட்டன் பண்ணியிருக்கு. ஹலோ நான் பாரத் பேசுகிறேன் அப்படின்னா கட் பண்ணிட்டு பிளாக்ல போட்டுரும். குழந்தைய பார்க்கவில்ல நான் அசால்ட்டா சொல்லுது மேம். ஒரு பொய் சொல்லல சொல்லலாம் அவங்க அவ்வளோ பிரச்சனை அவ்வளோ வலிய ஃபேஸ் பண்ணதுனால அவ்வளோ கோவத்துல சொல்றாங்க மேம். ஒண்ணு மேம், சரக்கு அடிச்சது மட்டும்தான் உண்மை. அந்த பிள்ளை சொல்றது நான் சரக்கு அடிப்பேன். அட்டன் பண்ணி பேசிக்கிறேன் மேம். ஃபர்ஸ்ட் அது ஃபர்ஸ்ட் கேளுங்க. புரியல நான் ஒரு 30,000 ரூபாய் கடன்ல நீ விட்டுட்டு போயாச்சு. அவங்க என்னை பிடிக்கிறாங்க. நீ என் ஊருக்குள்ள வாங்கி நீ என்னை விட்டுட்டு நீ ஓடிட்ட. அவங்க நான் வந்து நீ பதில் சொன்னாதான் அவங்க வீட்டவே காலி பண்ண முடியும். அப்படியே எவ்வளவு 30,000 யார் யாருக்கு கட்டினாங்கன்னு கேளுங்க மேம். 30,000 யார் யாருக்கு கட்டினாங்கன்னு கேளுங்க. 2,500 ரூபாய் 2,500 ரூபாய் புரியல. வீட்டு வாடகை 2,500 வீட்டு வாடகை போகும்போது நான் கொடுத்துட்டு அட்வான்ஸ் காசு இருந்துச்சுங்க மேம். நல்லா கேளுங்க. வீட்டு வாடகை 10,000 ரூபாய் அட்வான்ஸ் காசு இருந்துச்சு. 2 மாசம் வீட்டு வாடகை 2 மாசம் காலி பண்ணலான்னு சொல்லிட்டு 2 மாசம் வீட்டு வாடகை கழிச்சிட்டு மீதம் 18,000 ரூபா தான் அவங்களுக்கு ஹவுஸ் ஓனருக்கு நான் தரணும். தர்றப்பதான் அந்த பிரச்சனை இந்த பிள்ளை அங்க போயிருச்சு. அதுவும் நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் வாங்கணும். நான் மட்டும் வாங்கினேன்னு சொல்லுது இல்ல, நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் மேம் வாங்கணும் அந்த கடனு. அந்த வாங்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு வாரம் தான் கட்டியிருக்கோம். கட்டுறதுக்குள்ள இந்த பிரச்சனை வந்துருச்சு. என்ன செஞ்சாரு தெரியுங்களா? எங்க அம்மாவுக்கு ஏதோ பிரச்சனை அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிதான் வாங்கினது. ஆனா அந்த 20,000 வாங்கி என்ன பண்ணாருன்னு எனக்கும் தெரியாது. ஊர்ல அம்மா அவங்க காசு வாங்கி கொடுத்துருந்தாங்க. இந்த பிள்ளைக்கே தெரியும் எங்களுக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னு. தெரியுமா இல்லையான்னு கேளுங்க. அந்த காசுக்கு தான் நான் வாங்கினேன் அவர்கிட்ட. எங்க அம்மா கேக்குது காசை அப்படின்ட்டு கொடுத்துட்டேன். வாங்கி கொடுத்ததுக்குதான் அவர் வாங்கினாரு. அவன் எனக்கு இன்னும் கொடுக்கவே இல்லைன்னா அவங்க பெரியப்பா என்கிட்ட சொன்னாங்க. அதான் அவங்க அம்மாட்ட தான் நீங்க கொடுக்கவே இல்லைன்னு அவங்க அம்மா சொல்றாங்களாமே. நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு தான் 2வது வாங்கிக்கிட்டேன். அந்த 5,000 ரூபாய கொடுத்துட்டு தான் மேம் வாங்கினேன். அதுக்கு அப்பதே இந்த பிள்ளை போயிருச்சு. அதுக்கு அடுத்து இந்த பிரச்சனையெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அம்மாவே உங்களுக்கு எதிரா சொல்லுவாங்களா பரத்? என்ன பேசிட்டு இருக்கீங்க? மேம் எங்க அம்மா 5,000 ரூபாய் கொடுத்தது உண்மை. கொடுத்துட்டு திருப்பி எங்க அம்மாவே எனக்கு போட்டு விட்டுருச்சு. உடம்பு சரியில்லை இன்னைக்கு. என்னங்க மேம்? அதனால தயவு செஞ்சு இதுக்கு மேல இந்த பிரச்சனை இப்படியே விட்டுற சொல்லுங்க. எனக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ணி டிவோர்ஸ் கொடுக்க நான் இப்ப சொல்லுங்க. உங்க வந்து குழந்தைய இப்ப நீங்க பாத்துக்கிறதுக்கு பினான்சியலா உங்களுக்கு ஓகேவா கனிமொழி? எப்படி பாத்துட்டு இருக்கீங்க? நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பாத்துக்கிறேங்க மேம். எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு ஜீவனம் சொல்லிட்டு நான் எழுதி போடுறேங்க மேம். அவ்வளவுதான். ஓகே, இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை உங்க குழந்தை வாழ்க்கை, அதுக்காக தான் நாங்க இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோம். இவன்ட்ட போறதுக்கு நான் இப்படியே இருந்துட்டு போயிடலாங்க மேம். கொஞ்சம் நிம்மதியாவது இருப்பேன். எனக்கு வந்து பினான்சியல் இதாக எனக்கு இப்ப வரைக்கும் பெட்டர் தாங்க மேம். அங்க போயிட்டு எது வாங்குறதுனாலும் யோசிக்கணும். 10 ரூபாய்க்கு செலவு பண்றேன்னா கூட நான் யோசிச்சுதான் செலவு பண்ணுவேன். ஏன்னா என் கையில காசு இருக்காது. இப்ப வந்துட்டு என் கையில காசு இருக்கு. நான் 10 ரூபாய்க்கு செலவு பண்றதுல 100 ரூபாய்க்கு என் குழந்தைக்கு செலவு பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு நான் என் குழந்தைய நான் இப்படி வளர்த்தனாவே எனக்கு போதுங்க. கவலைப்படாதீங்க கனிமொழி, கண்டிப்பா உங்க குழந்தைய நீங்க நல்லா பாத்துப்பீங்க. எனக்கு எல்லாம் புரியுது. அதை தாண்டி உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அது நாங்க ஃபோர்ஸ் பண்ண விரும்பல. நீங்க யோசிச்சு நீங்க டிசைட் பண்ணணும். ஏன்னா இது உங்களோட வாழ்க்கை, நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கான டைம் நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு டைம் 2 டைம் இல்ல 4 டைம் அவனுக்கு சான்ஸ் கொடுத்துறேன். நானா விருப்பப்பட்டு ஏத்துக்கிட்டது. நான் வந்து ஒரு பக்கம் அசிங்கப்பட்டு நின்ற கூடாது. கஷ்டமோ நஷ்டமோ அவன் கூட வாழ்ந்துட்டு போயிடணும். 4 டைம் சான்ஸ் கொடுத்தேன். புரியுது 4 டைமுமே திருந்துற மாதிரி தெரியாது. மறுபடியும் சான்ஸ் கொடுத்து அங்க போய் மறுபடியும் அசிங்கப்பட்டு எங்க அம்மா அப்பா எவ்வளவு கேள்வி என்னைய கேக்குறாங்க. நீதான் உலகத்துல இல்லாத புருஷனை கட்டிட்டியா? அவன்கிட்ட போய் நீ என்னத்த அனுபவிச்சுட்ட? திரும்ப நீ அவன்கிட்ட போய் நிக்கிறன்ற அளவுக்கு என்னை கேள்வி கேக்குறாங்க. எங்க அம்மா அப்பா கேட்கறத காட்டி ஊருக்குள்ள இருக்கிறவங்க கேக்குறாங்க. உங்களை நம்பி வந்த பொண்ணு, அவங்க வீட்டுல எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணிட்டு வந்த பொண்ணு. ஒரு தடவை இவங்க ஊரு தேனி என் சைடு பிரச்சனையை நான் ஓப்பனா சொல்லிடுறேன்.
இதே மாதிரி குடிச்சிட்டு சண்டை வந்து ஒரு நாள் விடிய விடிய என்னை வெளியே ரோட்லதான் உட்கார வச்சிருந்தாங்க. பக்கத்துல வந்து கடையில போன் போட்டு எங்க அம்மாவை இங்க இருந்து கார் எடுத்துட்டு வர சொல்லி என்னை வந்து கூட்டிட்டு வந்தாங்க மறுநாள் காலையில. அது நடந்துச்சா கேட்டு பாருங்க. போய் என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு அவங்க தெரியுமா மேம்? மாமாக்குள்ள விட்டாரு. நாங்க எங்க எதுக்கு அப்படி பிள்ளைய பண்ற கூட்டிட்டு அப்படின்னு போறோம், சொல்லி என் ஒரு குழந்தை 5 10 மாசம் நாள் குழந்தை. கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தாங்க. கேளுங்க, அதுக்கடுத்து அங்க வந்து இருந்துகிட்டு தான் அந்த பிள்ளை வரமாட்டேன்ருச்சு. இல்ல என்ன அது மேம்? 10 நாள் எங்க குழந்தை எங்க பிள்ளைய நாங்க கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு போனாங்க. அதுக்காக தான் நீங்க 5 மாச குழந்தைங்க மேம். திரும்ப நான் மறுபடியும் அங்கதான் வந்து மறுபடியும் பிரச்சனை பண்ணி என்னை குழந்தைக்கு 1 வயசுல நான் இங்க வந்தது சரிங்களா. 5 மாச குழந்தை குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டு என்னை நீங்க குடிச்சிட்டு உங்களுக்கே தெரியாம எல்லாம் பண்ணிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப அவங்க சொல்லும் போது பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ? மேம் சண்டை போடுறேன்னா எப்படி சண்டை போடுவீங்க? தேவையில்லாம சண்டை போட மாட்டேன். குடிச்சிட்டு வந்து சண்டை போடணும்னு இல்ல, ஏதாவது செஞ்சாதே சண்டை வரும். குழந்தைக்கு 5 மாசத்துல என்ன என்னை வெளியே மேம் அதுக்காண்டி அவங்க விட்டாங்க. மாமா சொல்றாங்கன்னு சண்டை போடுறேன் சண்டை அவங்க போடுறேன். கிட்ட போன் வாங்கி ஒரு டைம் சண்டை போட்டதை 10 டைம் சண்டை போட்ட மாதிரி காட்டினா என்ன ரோட்டி சிட்டி வளர்ந்து எங்க அம்மா கார் எடுத்துட்டு அங்க வந்தாங்க. வந்து என்னைய வந்து பேசி கூட்டிட்டு வந்தாங்க. 2 பேர்த்தையும் கூட்டிட்டு வந்தாங்க. ஒருத்தர் கூட்டிட்டு போனா நல்லா இருக்காதுன்னு சொல்லி எங்க 2 பேர்த்தையும் சேர்ந்துதான் கூட்டிட்டு வந்தாங்க. ஓகே புரியுது. மறுபடியும் 1 வாரம் இருந்துட்டு திரும்ப நாங்க 2 பேரும் அங்கதான் போனோம். கனிமொழி, நீங்க சொல்றது எல்லாமே எங்களுக்கு புரியுது. நடந்தது எல்லாம் ஓகே. இதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை, உங்களோட குழந்தை வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். அதனால இது உங்களோட வாழ்க்கை, நீங்க தான் யோசிச்சு முடிவு பண்ணணும். மேம் நான் ஒன்னே ஒண்ணு சொல்லட்டுங்களா? என்னோட வாழ்க்கை, என் குழந்தையோட வாழ்க்கைக்கு நான் யோசிக்கிறேன் அப்படின்னா இதுதாங்க மேம் எனக்கு பெஸ்டா தோணுது. மறுபடியும் அங்க போய் நான் கஷ்டப்படுறதுக்காட்டியும் என் குழந்தைய சேர்த்து கஷ்டப்படுறதுக்கு அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு நான் இப்படி தனியா இருந்து என் குழந்தைய தைரியமா நல்லபடியாவே வளர்த்திட்டு போயிடலாம். ஒரு நிம்மதியாவும் இருக்கு. புரியுது கனிமொழி. நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு நாங்களுமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பா. அட்லாஸ்ட் உங்க வாழ்க்கை இது நீங்க தான் டிசைட் பண்ணணும். மேம் இப்போ அந்த பொண்ணு இவ்வளோ பேசுச்சுல, என்ன மேம் ஒரு டைம் சண்டை வந்ததை 10 டைம் சண்டை வந்த மாதிரி காட்டினா அது குடும்பமா என்ன? இப்போ சண்டை போட்டோம் முடிஞ்சிருச்சு, அதுக்கடுத்து சேர்ந்து வாழ்றோம்ல, அதையே திருப்பி ஒவ்வொரு இடத்துலயா போயிட்டு சண்டைன்னு சொன்னா என்னங்க மேம்? இப்போ பேசினது அதுதான், ஒரே ஒரு டைம் தான் சண்டை வந்துச்சு, அதுக்கடுத்து நாங்கள் சேர்ந்து தானே அவ்வளோ வாழ்ந்தோம். ஒரு டைம் சண்டை வந்தது, 4 டைம் வரைக்கும் வீட்டுல கூப்பிட்டு பேசி வச்சு உங்களுக்கு வந்துட்டு வாழ்றதுக்கு அதுக்கடுத்து வாழ விட்டாங்களான்னு கேளுங்க தனியா. அந்த ஒரே சண்டையை வச்சு திரும்ப பேசுறாங்க. பரத், உங்ககிட்ட இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்க தான் குடிச்சிட்டு வந்து நிறைய பிரச்சனை பண்ணிருக்கீங்க. இது இவங்க பேசாததுக்கு முன்னாடி எங்களுக்கே நார்மலாவே தோணுச்சு. ஆனா அதை நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. ஒருவேளை நீங்க குடிச்சிட்டு நீங்க பேசுனது நீங்களே மறந்துடுறீங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. எந்த ஒரு பொண்ணுமே 3 வருஷம் வரைக்கும் காதலிச்சு அவங்க வீட்டுல எல்லாத்தோட அவ்வளோ பிரச்சனை பண்ணி தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணதா சொல்றாங்க. அப்படி இருக்கிறவங்க என் பெரியம்மா பேச்சை கேட்டுட்டு என் வாழ்க்கையை நான் விட்டுருவேனா அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு அப்புறம் எதுக்கு விடுறதுக்காக தான் அவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல மேம், உங்களை விட்டு போறதுக்காக தான் பிரச்சனை பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நான் அந்த பொண்ணுட்டே கேக்குறேன்ல, நீ உண்மையை சொல்லு, மனசு தொட்டு சொல்லு, நீயாவது என்னை வேணான்னு சொல்றேன்னு சொல்லுங்க மேம். சொல்ல முடியாது. அந்த பொண்ணுங்க சொல்லிட்டாங்களே, நீங்க அவ்வளவு பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். இப்ப கூட வந்துட்டு எங்க வீட்டுல வந்துட்டு எல்லார் வீட்லயும் இல்ல பரத், நான் என்ன சொல்றேன் தெரியுமா? எல்லார் வீட்டுலயுமே தன்னோட பொண்ணோட வாழ்க்கையை வந்துட்டு கெடுத்துட்டு அவங்களுக்கு வர ஒரு குழந்தை இருக்கு, அதுவும் பெண் குழந்தை. அந்த வாழ்க்கையை கெடுத்துட்டு நம்ம பிள்ளைய வந்துட்டு இப்படி உட்கார வைக்கணும்னு எந்த குடும்பத்திலயும் யாரும் நினைக்க மாட்டாங்க. எப்ப தெரியுமா நினைப்பாங்க? இந்த மாதிரி குடிச்சிட்டு சந்தேகப்பட்டுட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணும்போதுதான் இவ்வளவு கஷ்டத்தை ஃபேஸ் பண்றதுக்கு என் புள்ள நிம்மதியா என் வீட்டுல இருந்துட்டு போகணும்னு அப்பதான் நினைப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சும்மா நினைக்க மாட்டாங்க. இது எப்படி சொல்றது? அவங்க சொல்றதெல்லாம் சரிதே மேம். இப்போ சரக்கு அடிச்சுட்டு சண்டை போடுறேன், அதெல்லாம் சரி. அதையே மறுபடியும் நீ ரிப்ளை பண்ணிட்டே மறுபடியும் குடிச்சிட்டே தானே இருந்துட்டு இருக்கீங்க. அவங்க தான் சொன்னாங்க 1 மாசம் குடிக்காம இருந்தாரு, அதுக்கப்புறம் மறுபடியும் குடிச்சிட்டு தான் இருக்கான்னு சொல்றாங்களே. நான் சரக்கு அடிப்பேன் மேம், சரக்கு அடிச்சுட்டு சண்டை போட மாட்டேன். ஒரு காரணம், நான் சரக்கு அடிச்சுட்டு சண்டை போடுறேன்னு மேம். ஒரு டைம் சண்டை போட்டே இல்ல, நீ உங்க அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போனீங்களா, அவ்வளவுதான். என்ன சொல்றேன், குடிக்கிறதே இங்க தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க உங்களுக்கு குழந்தை இருக்கு, அவங்க சொல்றாங்க 5000 ரூபாய் 6000 ரூபாய் சேலரி வாங்குறேன்னு சொல்றீங்க. இப்போ இருக்க காலகட்டத்துல பெண் குழந்தைய வச்சுக்கிட்டு 5000 ரூபாய் 1000 ரூபாய் வாங்கிட்டு மறுபடியும் குடிச்சிட்டு நீங்க என்னத்த குடும்பம் நடத்த முடியும் நீங்க நினைக்கிறீங்க? அப்படி ஓகே, அமைதியா இருந்தாலும் பரவாயில்ல, குடிச்சிட்டு நீங்க அவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்கீங்க. ஒரு டைம் பிரச்சனை பண்ணதே பிரச்சனை கத்தி எடுத்து வரைக்கும் மிரட்டி இருக்கீங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? சின்ன பிரச்சனை இல்ல, கத்தி எடுத்து வரைக்கும் மிரட்டி இருக்கீங்க மேம். அது பொய்ன்னு நான் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? நீங்க சொல்றது உண்மை, நான் எதை வச்சு நாங்க நம்புறது? அதான் மேம் எனக்கு இப்ப அந்த பொண்ணு சொல்றது எல்லாம் வந்துட்டு பொய்ன்றீங்க. நீங்க சொல்றது எல்லாம் உண்மை, நான் எதை வச்சு நம்புறது? நான் ஒத்துக்கிறேன். நான் சொல்றது அந்த பொண்ணு சொன்னதை என்கிட்ட உண்மை இருந்துச்சுன்னா நான் ஆமான்னு ஒத்துக்கிறேன். இதுல என்ன மேம் இருக்கு? ஒத்துக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன். இந்த மது பழக்கத்தினாலதான் எத்தனை குடும்பம் அழிஞ்சிருக்கு தெரியுமா? கண்டிப்பா மேம். இப்ப உங்களோட குடும்பம் இங்க வந்து நிக்கிறது கூட உங்களோட குடிப்பழக்கத்தினாலதான். ஆனா அதை நீங்க இப்ப வரைக்கும் நியாயப்படுத்த தான் ட்ரை பண்றீங்களே ஒழிய, நான் தப்பு பண்ணிட்டேன் ஓகே இதுக்கப்புறம் திருந்தி வாழ்வேன்னு இப்ப வரைக்கும் நீங்க சொல்லவே இல்லை. உங்களுக்காக நான் உட்காந்து கனிமொழிட்ட பேசியிருக்கேன், இதுக்கப்புறம் அவர் குடிக்காம இருந்தா நீங்க ஏத்துப்பீங்களா?
அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு இருக்கேன். ஆனா நீங்க இப்ப வரைக்கும் அதுக்கு உண்டான முயற்சியில நீங்க வந்துட்டு நீங்க யோசிக்கவே இல்ல. நான் இப்ப குடிக்கிறதே இல்லையே, சுத்தமா குடிக்கிறது இல்ல மேம். 6 மாசம் எல்லாம் ஆச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் குடிக்கலனா எனக்கு புரியல. இப்பயும் அந்த நானும் பொண்ணு நல்லாவே ரொம்ப மேம் எக்ஸ்ட்ரீம் இருக்கேன். வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு சான்ஸ் கொடுத்திருக்கா. சான்ஸ்னா எப்படி நல்லா கேளுங்க மேம். ஒரு காரணமே இத இல்லாம பேச சண்டை பேச போட்டதுக்கு பரத் நான் என்ன சொல்றேன்னா, காரணம் இத கொடுக்கல பேச நாம. பேச வந்துட்டு நீ அதனால தப்பா, நான் தப்பா, நீ கரெக்டா, நான் கரெக்டான வளர்ந்துட்டே தான் இருக்கும். நீங்க குடிக்கலனா சந்தோஷம். அது எங்களுக்கு சந்தோஷன்றதை தாண்டி உங்க வாழ்க்கைக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க கண்டிப்பா மேம். குடிக்காம இருக்கிறது. ஓகே, கனிமொழி வந்துட்டு அது என்னதான் இருந்தாலும் அது அவங்களோட வாழ்க்கை. அதே மேம். எங்களாலயோ இல்ல உங்களால கூட அவங்கள ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது அவங்களோட வாழ்க்கை. உங்க குழந்தைய பாத்துக்கிறீங்களா, உங்க குழந்தைக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதை நீங்க அப்பாவா உங்க கடமையை நீங்க பண்ணுங்க. அதை தாண்டி அவங்க சேர்ந்து வாழணும்னா அது அவங்க மட்டும் தான் முடிவு பண்ணணும். நான் பார்த்த வரைக்கும் என்ன தோணுதுன்னா, இல்லைங்க மேம். உங்க வாழ்க்கையை நீங்களே தான் அழிச்சுக்கிட்டீங்க. வேற யாரும் காரணம் இல்ல. அவங்க பெரியம்மாவோ அவங்க அம்மா அப்பாவோ இல்ல கனிமொழியோ காரணம் இல்ல. உங்களோட குடிப்பழக்கம், உங்களோட கெட்ட பழக்கம், இதுதான் உங்க வாழ்க்கை அழிஞ்சதுக்கு காரணம். இதுக்கப்புறம் அதை மாத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நாங்க இப்ப நினைக்கிறோம். மாத்திட்டு நல்லா இருக்கேன் மேம். எனக்கு இப்பயும் கூட நான் இந்த பிரச்சனைக்காண்டி இங்க வரணும், என் பொண்டாட்டிய இதுக்கப்புறம் கனிமொழி பேசணும். உங்களுக்கு வேணும்னா நீங்க தான் பொறுமையா பேசி எனக்கு நீங்க இதுக்கு மேல மாறிட்டீங்கன்றதை நம்ப வைக்கணும். இதுக்கு மேல இப்ப கூட வேணாம் பாத்தீங்களா, மேம். எனக்கே வேணான்னு தான் உங்களுக்கே தோணுது. வேண்டான்னு அந்த தானே பொண்ணு தோணுது. வேணான்னு சொல்றப்ப நான் மீண்டும் மீண்டும் அந்த பிள்ளைய வேணும்ட்டே அப்போ உங்க இருந்தா வாழ்க்கைய அது பாருங்க. அந்த நல்லாவா பொண்ணு திரும்ப இருக்கும்? அப்புறம் ஏன் மறுபடியும் அந்த பொண்ணு மேல குறை சொல்லிட்டே இருக்கீங்க? இப்ப நான் அந்த உங்க பொண்ணை பத்தி வாழ்க்கைய பாருங்க. பேசணும்னு நான் வரவே இல்லை மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பொண்ணை பத்தி தான் பேசணும் அப்படின்னு நான் வரல மேம். எதுக்காக வந்தீங்க? இந்த கதை எழுதியிருக்கேல்ல, அதுக்கு எனக்கு ஹெல்ப் வேணும். அதுக்கு உண்டான நிகழ்ச்சி அது இது மாதிரி இல்ல. அப்படிதான் மேம். அதுக்கு உண்டான இந்த நிகழ்ச்சி இது இல்ல. ம். சரியா? இது வந்துட்டு போன்ல எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் இல்ல இந்த பிரச்சனை மாதிரி யூஸ் இது இருக்கு பண்ணிக்கிறதுக்கு மேம். அதுக்கு இது உண்டான எனக்கு நிகழ்ச்சி இது பிரச்சனை இல்ல. தான். இதையும் பத்தி தான் பேசலான்ட்டு வந்தேன். எப்படின்னா ஒருத்தவங்க உங்க நல்லதுக்காக தான் நாங்க பேசிட்டு இருக்கோம் பரத். ஆனா இப்ப கண்டிப்பா நீங்க மேம். கடைசியா பாத்தீங்களா, இப்ப வரைக்கும் கூட நான் கூட நினைச்சேன் உங்க ஒய்ஃப் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக நீங்க யோசிச்சீங்களோன்னு. ஆனா இப்ப கூட நீங்க எவ்வளவு சுயநலமா யோசிச்சிருக்கீங்கன்னா, என்ன என் மேம்? ஒய்ஃப் போனாலும் பரவாயில்ல, என் குழந்தை போனாலும் பரவாயில்ல, பட் இந்த ஒரு ஸ்டேஜை வந்துட்டு நான் என்னோட கதைக்காக யூஸ் பண்றதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இல்ல முடிச்சிட்டீங்க. மேம், நான் அது அப்படி சொல்லல. எப்படி நீங்க எனக்கு அப்படிதான் சொல்ல சொன்னீங்க. வர்றதுன்னா, எப்படி சொல்றதுன்னா, இந்த பிரச்சனைய அவங்க ஏன் அப்படி சுயமா முடிவெடுக்க மாட்றாங்க, தப்பா முடிவெடுக்கிறாங்க அப்படின்றது தான் பேசணுமே. நீங்க இப்பவும் உங்க மேல இருக்க தப்ப உணராத வரைக்கும் உங்க நான் என் மேல வாழ்க்கை தப்புன்னு நான் சரியாகாது. ஒத்துக்கு இல்ல நீங்க அதை ஏத்துக்கிட்டுன்னா உணரவே இல்ல. அது வரைக்கும் உங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். நீங்க வந்துட்டு நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்கோம், நம்ம கிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்திருக்கு, எதனால உங்க வைஃப் விட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு உங்க இடத்துல இருந்து நீங்க யோசிச்சு பார்த்தாதான் உங்களை ரியலைஸ் பண்ணிட்டு உங்களோட தப்பை நீங்க மாத்திக்க முடியும். ஆனா நீங்க அதுக்கு ரெடியாவே இல்லை. இப்ப வரைக்கும் அவங்க மேல என்ன பிரச்சனை, அவங்க வீட்ல என்ன பிரச்சனை, அவங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்ப வரைக்கும் அது மாறவே மாறாது. அந்த பொண்ணு வந்துட்டு இதுக்கப்புறம் உங்க கூட வாழ்றதுக்கே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் என்ன சொல்றேன், ஓகே அது அவங்களோட டிசிஷன். இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா எங்க சைட்ல இருந்து என்ன சொல்றோம்னா, தயவு செஞ்சு நம்ம என்ன தப்பு பண்றோம்னு சொல்லிட்டு நீங்க உணர்ந்து அதெல்லாம் மாத்திக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க அதெல்லாம் திருத்திக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி திருந்தி வாழ்ந்தா கூட இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பா மேம். சரியா? இப்ப நல்லா இருக்கேன் மேம். இப்ப எனக்கு எதையுமே திங்க் பண்ண மாட்டேன். நான் சாமியா வேலைக்கு போறேன், வர்றேன். அப்படி இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நான் இப்ப ஃப்ரீயா இருக்கேன். இப்பெல்லாம் எந்த பிரச்சனையும் உங்க இல்லை. வாழ்க்கை உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க தான் பாத்துக்கணும். சரியா? மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.